ஸோ லைவ் அடித்த பாருங்கப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சில்ல. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ சிங்க்ரனஸ் மெஷின்ஸ் பவர் சிஸ்டமோட அனாலிசிஸ் கிளாஸஸ். ஸோ கிளியராக தானே இருக்குப்பா. ஸோ ஆடியோ வீடியோ ஓகேயா? எஸ், ஓகே. ஸோ லைவ் ஆகிடுச்சு, போகலாம்ல? ஓகே. ஹாய் ஆதிகா. ஸோ போகலாம்ல? ஆடியோ வீடியோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம ஃபால்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன சார் பார்த்துருந்தோம்? ஸோ ஃபால்ட்டு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். குட் ஆஃப்டர்நூன். ஸோ எல்லாருக்கும் ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி போகுதுப்பா? ஸோ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாருக்கும் ஓகேங்களா? ஸோ ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை அப்பப்பயே சால்வ் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட டவுட்ஸை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா உங்கள் மிஸ்டேக்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ உங்களோட டவுட்ஸ் அப்பப்பயே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட மிஸ்டேக்ஸை எவ்வளோ நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் எக்ஸாமோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வர முடியும்ப்பா. ஸோ கான்செப்ட்ஸ் மட்டும் நமக்கு தெரியுது, ஸோ நம்ம ப்ராப்ளமை மட்டும் ஜஸ்ட் பார்க்குறப்போ எனக்கு புரியுது, அது மட்டுமே எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டை கொடுத்துறாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஸோ அப்போ எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் கோயிங் டு செஷன் நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ் தான் கொடுக்குறோம். அப்போ தான் உங்களோட டெய்லி டவுட்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் டவுட்ஸ்னால் நம்ம இன்றைக்கே தெரிஞ்சுக்கலாம், இல்லை நாளைக்கு கிளாஸஸ்லேயும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் என்னோடய மெயின் மோட்டோ. ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் சிலபஸில் தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக என்னோடய ரிவைஸான பிடபிள்யூடி சிலபஸாக இருக்கட்டும், டிஎன்இபியோட சிலபஸாக இருக்கட்டும், அந்த சிலபஸில் தான் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோட பற்றி ஒரு இன்ட்ரோ மட்டும் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸஸ் டெய்லி லைவ். ஸோ லைவ் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். கோர்ஸோட வேலிடிட்டி 2 years இருக்கும். டெய்லி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் எவ்ரிதிங் வில் பி ப்ரொவைடட். ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு கிளாஸஸ்க்கு அப்புறமா உங்களோட கைடன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் எப்படி பண்ண போகிறாங்க, உங்களுக்கு டெய்லி வீக்லி டெஸ்ட் இருக்கா, ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு ஆன டவுட்டு டிஸ்கஷனு அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஃப்யூச்சர் சப்போர்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட ஷெடியூல். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா பவர் சிஸ்டமோட எல்ஜி ஃபால்ட். ஸோ அதாவது சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். கரெக்டாக சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போது when it is எல்ஜி ஃபால்ட்டுன்னா எனக்கு என்ன ஃபால்ட்டு கரண்ட் போயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்ஜி ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் the fault current is 3E divided by Z1 equivalent plus Z2 equivalent plus Z0 equivalent அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். அடுத்ததா சார் நம்ம இந்த எல்ஜி ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஃபேஸில் என்னோட ஃபால்ட் அக்கர் ஆகுதுன்னா ஆர் ஃபேஸோட வோல்டேஜஸ் 0வாக இருக்கும். அடுத்ததா என்னோட எல்லா ஃபேஸ் சீக்வன்ஸ் கரண்ட்டும் சேமாக இருக்கும். என்னோட IR0, IR1, அடுத்து IR2. ஸோ இது தட் இஸ் நத்திங் பட் ஃபால்ட் கரண்ட்டாக இருக்கும். கிளியரா? ஸோ இது என்னோட எல்ஜி ஃபால்ட். அடுத்ததாக எல்ஜி ஃபால்ட்டில் எனக்கு 3 சீக்வன்ஸ் காம்பனண்ட்டும் இருக்கும். அதுதான் என்னோட Z1, Z2, Z0 ஈக்குவலண்ட் நான் எழுதியிருக்கேன். அடுத்ததாக எல்ஜி ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம வேற என்ன பார்த்தோம்? ஸோ இது கிரவுண்ட் ஆகியிருந்தால், ஓகேங்களா? ஸோ இந்த கேசஸ் எல்லாமே கிரவுண்ட் ஆகியிருந்தால். வித்தவுட் கிரவுண்டட், ஸோ எல்ஜி ஃபால்ட்டில் வித்தவுட் கிரவுண்ட் ஆச்சுன்னா எனக்கு என்ன பிரச்சனை நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட ஃபேஸ் வோல்டேஜஸ் என்னவா இருக்கும்னா இட் பிகம்ஸ் √3 times ஆஃப் V ஃபேஸாக மாறி இருக்கும். ஸோ இதுதான் ஆர்க்கிங் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆர்க்கிங் வோல்டேஜ். ஸோ இதனால என்ன நடக்கும்னா இன்சுலேஷன் ஃபெயில் ஆகிடும். கரெக்டாக? ஸோ இதனால இன்சுலேஷன் வில் கெட் ஃபெயிலியர். ஸோ பொதுவாக இன்சுலேஷனோட ரேட்டிங் என்னன்னா தட் இஸ் √2 times ஆஃப் வோல்டேஜ்.
சார் இது ஆல்ரெடியே உங்களுக்கு டிஎன்பிசிஸில் நிறைய டைம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இன்சுலேஷன் இருக்குன்னா இன்சுலேஷனுக்கான வோல்டேஜ் ரேட்டிங் என்னென்னா தட் இஸ் √2 டைம்ஸ் ஆஃப் வி. ஓகேங்களா, இது இன்சுலேஷனோட ரேட்டிங். ஸோ ஆனால் இந்த சப்ளை இந்த கேசஸில் ஆர்க்கிங் கிரவுண்டுன்ற கேசஸில் என்னோட √3 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகிடும். காமனாக √2 டைம்ஸ், ஆனால் இந்த கேஸில் √3 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா டு ரெடியூஸ் திஸ் ஆர்க் சப்ரஷன் காயில் யூஸ் பண்ணுறோம். என்னோட ஆர்க் சப்ரஷன் காயிலை யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையை நம்ம ரிசால்வ் பண்ணியிருப்போம். கிளியரா? இதில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். இந்த ப்ராப்ளம்ஸில் இங்கே நம்ம டெரைவ் பண்ணது எல்லாமே பர் யூனிட் ஃபால்ட் கரண்ட். கிளியரா? இது வந்து பர் யூனிட் ஃபால்ட் கரண்ட். எனக்கு ஆக்சுவல் ஃபால்ட் கரண்ட் வேணும் அப்படின்னா we need to multiply IF per unit into actual base I base. ஸோ I base எப்படி கண்டுபிடிக்கணும்னா MVA divided by √3 kV. கரெக்டா? MVA divided by √3 kV மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get I base. ஓகேங்களா? ஸோ இதை போட்டோம்னா எனக்கு ஆக்சுவல் ஃபால் கரண்ட் கிடச்சிரும். ஸோ இந்த கேஸில் இந்த ஆக்சுவல் ஃபால் கரண்ட்டை நம்ம என்ன கரண்ட்டுன்னு சொல்லலாம்னா தட் இஸ் நியூட்ரல் கரண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கரண்ட் இஸ் 0. கிளியரா? ஸோ என்னோட நியூட்ரல் வந்து ஐசோலேட்டட் வித்தவுட் கிரவுண்டுன்னா விச் இஸ் நியூட்ரல் இஸ் ஐசோலேட்டட் அப்படின்ற கேஸ். ஓகே, இது எல்ஜி ஃபால்ட்டு. எல்ஜி ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். ஸோ இதில் வந்து என்னோட ஃபேஸ் கரண்ட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும், அது உங்களுக்கு தெரியணும். ஸோ அடுத்ததாக இதில் இருக்கிற ரிலவெண்ட்டான திங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? அடுத்த ஃபால்ட் போலாம்ல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட அடுத்த ஃபால்ட் தட் இஸ் லைன் டு லைன் ஃபால்ட். தட் இஸ் டபுள் லைன் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். சார் இந்த கேஸஸும் எப்படின்னா சார் அதே தான், என்னோட 2 ஜெனரேட்டரில் 2 ஃபேஸஸ் மட்டும் ஷார்ட் ஆகிடுது. கிளியர்? இது நம்மளோட ஜெனரேட்டர். ஸோ அடுத்ததாக விச் இஸ் நியூட்ரல் கிரவுண்டட், ரியாக்டன்ஸ் கிரவுண்டட்னு எடுத்துக்கிறேன். ZN. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இது என்னோட ஃபால்ட், லைன் டு லைன் ஃபால்ட். கிளியரா? ஸோ என்ன பண்ணுறேன்னா இது என்னோட ஒய் ஃபேஸ் அண்ட் பி ஃபேஸ். ஸோ ஒய் ஃபேஸும் பி ஃபேஸும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் IR, ஆர் ஃபேஸோட கரண்ட். அடுத்ததாக இது என்னோட ஒய் ஃபேஸ், இது என்னோட பி ஃபேஸ். ஸோ இந்த கரண்ட் என்னப்பா, தட் இஸ் ஃபால்ட் கரண்ட்னா. திஸ் இஸ் வாட் ஃபால்ட்டு. ஸோ இது என்னோட ஃபால்ட் கரண்ட். ஸோ இங்கே பாருங்கள், என்னோட ஃபால்ட் கரண்ட்டோட டைரக்ஷனும் ஒய் ஃபேஸோட டைரக்ஷனும் சேம். அப்போ தேர்ஃபோர் IY இஸ் ஈக்குவலன் டு IF அப்படின்னு எழுதலாம். ஆனால் இங்கே பி ஃபேஸோட டைரக்ஷனும் ஃபால்ட் கரண்ட்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட். அப்போ தேர்ஃபோர் ஸோ IF இஸ் ஈக்குவலன் டு -IB அப்படின்னு எழுதலாம். கிளியரா? அப்போ IF இஸ் ஈக்குவலன் டு -IBன்னு எழுதினாலும் ஒன்று தான், இல்லைன்னா IY அப்படின்னு சொல்லி எழுதினாலும் ஒன்று தான். திஸ் இஸ் வாட் ஃபால்ட் கரண்ட். ஸோ ஃப்ரம் திஸ் எனக்கு ஈஸியாக தெரியுது, இங்கே IY இஸ் ஈக்குவலன் டு -IB. IYயும் IBயும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இதை இந்த சைடுக்கு கொண்டு வாங்கலை, இந்த சைடுக்கு கொண்டு வாங்கலை. இந்த சைடுக்கு கொண்டு வந்தால் என்ன சார் என்னால் சொல்ல முடியும், IYயையும் IBயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் ரிசல்ட் இன்டு 0. ஏன்னா IYயும் IBயும் சேம் வேல்யூ பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேங்களா?
ஐஒயும் ஐபியும் சேம் வேல்யூ பட் என்னென்ன ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஓகே, அப்போ ஃபர்தராக இந்த பாயிண்ட் நான் ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணுறேன். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்ததா நமக்கு என்ன தெரியும், வென்எவர் ஃபால்ட் ஒரு ஃபேஸில் அக்கர் ஆகுதுன்னா இந்த ஃபேஸ்லுக்கு தான் என்னோட மற்ற ஃபேஸ் கரண்ட்ஸ் எல்லாமே ஹரி ஆகும். கரெக்டாக அதை நோக்கி தான் போகும். ஸோ இப்போ இந்த ஃபால் கரண்ட்ஸ் வந்து இந்த ஆர் ஃபேஸ் கரண்ட் வந்து என்ன ஆகும்னா இந்த ஒய் ஃபேஸை நோக்கி போகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஒய் ஃபேஸஸை நோக்கி போகும். ஸோ அதே மாதிரி தான் என்னோட இந்த ஆர் ஃபேஸ் கரண்ட்டு இங்கே வந்திருக்கும். அதனால இந்த ஆர் ஃபேஸில் என்னோட மொத்த கரண்ட்டும் என்ன ஆயிருக்கும்னா இட் பிகம் ஜீரோவாக இருக்கும். சிம்பிள் தானே. எதுனா ஒரு ஃபால்ட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கரண்ட் நார்மல் ஃபேஸ் கரண்ட்ஸ் எப்பவுமே அந்த ஃபால்ட்டி ஃபேஸஸை நோக்கி தான் போகும். அதனால இந்த ஐஆர் கரண்ட் வந்து மொத்தமே ஐஒய்க்கும் ஐபிக்கும் போனதுனால என்னோட ஐஆர் கரண்ட் ஜீரோன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ அடுத்த பாயிண்ட் இதுதான். ஸோ ஐஆர் வந்து ஜீரோ. இப்போ எனக்கு என்ன தெரியும், ஸோ ஐஆர் இஸ் ஜீரோ அண்டு ஐஒய் பிளஸ் ஐபி வந்து ஜீரோ. ஓகே, அடுத்ததா ஸோ இவனோட ஃபேஸ் வோல்டேஜ் என்னப்பா, திஸ் இஸ் விஒய் அப்படின்னு சொல்லலாமா. இவனோட வோல்டேஜ் விஒய்யா, இவனோட வோல்டேஜ் என்ன விபியா. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுவாங்கன்னா சேம், பிகாஸ் ரெண்டு பேரும் ஷார்ட் ஆயிட்டாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல 5 வோல்ட் இருந்தால் இதே இடத்துலையும் 5 வோல்ட் தான் இருக்கும். அப்போ இங்கே உங்களோட வோல்டேஜ் விஒய்னா இங்கே உங்களோட வோல்டேஜ் விபின்னா ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகிடும், விஒய் இஸ் ஈக்குவல் டு விபியா மாறிடும். ஓகேங்களா. அப்போ therefore விஒய் இஸ் ஈக்குவல் டு விபி. ஸோ ஐஒய் பிளஸ் ஐபி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஐஆர் இஸ் ஜீரோ. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் எனக்கு இங்கே கிடைக்குது. ஸோ கிளியர் தானே. அடுத்ததா இப்போ இந்த அன்பேலன்ஸ்டு கண்டிஷனை இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்டான்னு சொல்லுங்களேன். இப்போ இந்த சிஸ்டம் பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டா. பேலன்ஸ்டுன்னா நமக்கு என்ன தெரியும், எல்லா ஃபேஸஸோட கரண்ட்டும் சேமாக இருக்கணும், எல்லா ஃபேஸஸ்க்கான வோல்டேஜஸும் சேமாக இருந்தால் தான் தட் இஸ் பேலன்ஸ்டு. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஐஆரில் ஜீரோ இருக்குது, ஐஒய்லையும் ஐபிலையும் ஜீரோ இல்லை. அப்போ இட் இஸ் an unbalanced condition. கரெக்டா. அடுத்ததா any unbalanced system can be studied with the help of symmetrical components. அப்போ it can be studied என்னோட சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி இதை என்னால் படிக்க முடியும். ஸோ இப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன், என்னோட சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸை எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் நான் எதுக்கு சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னா இவனுக்கு எடுத்துக்கிறேன். பிகாஸ் ஐஆர் இஸ் ஜீரோ, ஒரு ஃபேஸ் கரண்ட் ஜீரோவாக இருக்குது. அப்போ சிமெட்ரிக்கல் காம்போனண்ட்டை அதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அப்போ ரைட் த சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ். ஸோ ஐஆர் நாட் இஸ் ஈக்குவலன் டு 1/3. இது நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம்ப்பா. ஸோ ஐஆருக்கு எப்படி எழுதணும், ஐஆர் நாட்டுக்கு எப்படி எழுதணும் நான் இதை 2 நாள் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் இங்கேயே நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் பார்க்கலன்னா ப்ரீவியஸ் லெக்சர்ஸை செக் பண்ணுங்கள். செக் அவுட் பண்ணால் இதோட ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்டை எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். 1/3 ஐஆர் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஐபி இஸ் ஈக்குவலன் டு 0. சரி, இது எப்படி ஜீரோன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு என்ன தெரியும், மேலே கிவன் கொஷனில் ஐஆர் ஜீரோன்னு தெரியும், ஐஒயும் ப்ளஸ் ஐபியோட வேல்யூவும் 0 அப்படின்னு தெரியும். அப்போ ஜஸ்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ. டெஃபினட்டாக இது எனக்கு 0வாக தான் இருக்கும். ஐஆர் நாட்டு 0ன்னு தெரிஞ்சுட்டேன். ஸோ அதே மாதிரி ஐஆர் 1 நான் தெரிஞ்சுக்க போகிறேன். இப்போ ஐஆர் 1ன்னா என்னப்பா தெரியும், சேம் ஃபார்முலா 1/3 ஐஆர் ப்ளஸ் இங்கே வர்றப்போ நமக்கு என்னப்பா வந்திருக்கும், கே வந்திருக்கும், கேஐஒய் ப்ளஸ் கே ஸ்கொயர் ஐபி. அதே மாதிரி ஐஆர் 2 எழுதிடுறேன். ஐஆர் ப்ளஸ் கே ஸ்கொயர் ஐஒய் ப்ளஸ் கேஐபி. அவ்வளோதான். இப்போ எனக்கு என்ன தெரியும் சார், ஐஒய் ஐபி ரெண்டுமே ஆட் பண்ணால் 0. அப்போ ஐபியை எப்படி எழுதலாம், ஐபி இஸ் ரிட்டன் ஆஸ் மைனஸ் ஐஒய். ஓகேங்களா. ஐபியை மைனஸ் ஐஒய்னு எழுதிக்கோங்க. தட் இஸ் நத்திங் ராங். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் நீங்கள் எழுதுங்களேன்.
ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் எழுதுனா என்ன வரும்? 1/3 IR ப்ளஸ் KIY. அடுத்ததா இந்த IBயை IYயாக மாற்றி எழுதிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான். IR 0ன்றதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ இவனும் 0. ஓகே, IR 0ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ இட் இஸ் 0. நான் வந்து இதை சால்வ் பண்ண போகிறேன்ப்பா, அதனால் எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். 0 ப்ளஸ் KIY. அடுத்ததா IBன்றது என்னப்பா? தட் இஸ் மைனஸ் IY. அப்போது மைனஸ் K² IY. புரியுதா? IBன்றவனை மைனஸ் IYயாக ரீப்ளேஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்போ ஃபர்தராக இதுலேருந்து எழுதுனா எப்படி எழுதலாம்? 1/3 IY காமனாக வெளியே எடுத்துட்டேன். அடுத்து என்ன இருக்குது? K மைனஸ் K² இருக்குது. திஸ் இஸ் வாட்? IR1. ஓகே, IR1 என்ன? 1/3 IY K மைனஸ் K². அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் IR2 சார், நீங்கள் IR2க்கு எழுதுறீங்க. IR2ல் IR என்ன? 0. சேம். அப்போ தேர்ஃபோர் 1/3 0 ப்ளஸ் K² IY. சார், நான் அங்கே IBயை தானே மாற்றிருக்கேன், இங்கேயும் அதே மாதிரி IBயை மாற்றிக்கலாம். ஸோ ப்ளஸ், ஆக்சுவலாக ப்ளஸ் இல்லை, IBயை எப்படி எழுதலாம்? மைனஸ் IYன்னு எழுதலாமா? அப்போ மைனஸ் K minus K into IY. சார், இது எப்படி எழுதலாம்? 1/3 IY வெளியே எடுத்துக்கலாம். ஸோ கிளியரா? 1/3 IYயை வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஸோ அது என்னப்பா? தட் இஸ் K² மைனஸ் K. கரெக்டாக? தட் இஸ் K² மைனஸ் K. ஸோ இது என்னப்பா? திஸ் இஸ் IR2. இப்போ பாருங்க, இங்கே whenever K² மைனஸ் Kவை எப்படி எழுதலாம்? மைனஸ் Kவை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆஃப் K மைனஸ் K² எழுதலாமா? பாருங்க, K மைனஸ் K² நீங்கள் உள்ள ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் K ப்ளஸ் K² வந்துருமா? அதனால therefore எப்பவுமே இது நீங்கள் எழுதலாம். K மைனஸ் K² இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் K மைனஸ் K². இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்களேன், அதுதான் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல K² மைனஸ் K இருக்கான், கிளியரா? இந்த இடத்துல K² மைனஸ் K இருக்கான், இந்த இடத்துல K மைனஸ் K² இருக்கான். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னா ஒரே ஒரு மைனஸ் சைன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்? இந்த இடத்துல நீங்கள் ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா தட்ஸ் இட். இந்த ரெண்டுத்தையும் சேமாக எழுதிக்கலாம். ஓகே, அப்போ பாருங்கள், 1/3 IY, ஜஸ்ட் இதை நான் ஒன்று இங்கே எழுதுகிறேன். 1/3 IY மைனஸ் ஆஃப், ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து மைனஸ் சைனு மல்டிப்ளிகேஷன். ஓகேயா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா K² மைனஸ் K. ஓகேங்களா? ஸோ இது என்னோட IR1. திஸ் இஸ் வாட்? IR1. ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட்டு IR2 என்னப்பா? ஸோ வாட் வி நோ? ஸோ 1/3 IY K² மைனஸ் K. ஸோ ஜஸ்ட் இப்போ கம்பேர் பண்ணுங்களேன். இப்போ கம்பேர் பண்ணால் 1/3 will getting cancelled out, IY getting cancelled out, K² minus K getting cancelled out. அப்போ therefore ஸோ இது என்னப்பா? திஸ் இஸ் IR2. இட் இஸ் ஈக்குவலன் டு IR2 எழுதல நம்ம. ஸோ இங்கே எழுதியிருக்கேன், ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், அப்போ IR2 இஸ் நத்திங் பட் மைனஸ் IR1 அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. இது சால்வ் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா IR2 இஸ் நத்திங் பட் மைனஸ் IR1. புரியுது இல்லப்பா? ஸோ IR2ன்றது இட் இஸ் மைனஸ் IR1 அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஓகே, ஃபைனலாக அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்ச உடனே நம்மளால் என்ன பண்ண முடியும்? இதோட டயக்ராமை ஈஸியாக வரைய முடியும். என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனண்ட்டோட கரண்ட்டும் நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனண்ட்டோட கரண்ட்டும் ஆப்போசிட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத என்னால் சொல்ல முடியும்.
ஓகேங்களா? அப்போ இவனோட டயக்ராமை நம்மளால டிரா பண்ண முடியும். புரியுதுல்ல? இதுதானே ரெப்ரசன்ட் பண்ணுது என்னோட கரண்ட்ஸ் வந்து ஆப்போசிட்டா இருக்குன்றது. நம்ம இதுதான் அங்கேயுமே வரைஞ்சிருப்போம். பாசிட்டிவ் சீக்வன்ஸோட கரண்ட், நெகட்டிவ் சீக்வன்ஸோட கரண்ட், ஜீரோ சீக்வன்ஸோட கரண்ட்டை பொதுவாக கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிச்சு அதோட பேஸ்ட் அப்பான் த ரிசல்ட்டை பொறுத்து என்னோட சீக்வன்ஸ் நெட்வொர்க்கை நம்ம டிரா பண்ணுவோம். கரெக்டா? அப்போ சீக்வன்ஸ் நெட்வொர்க் வரைஞ்சிங்கன்னா திஸ் இஸ் வாட் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் பா. ஜஸ்ட் நான் இந்த முறை பாக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இது நம்மளோட நெகட்டிவ் சீக்வன்ஸ். ஸோ பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நம்மளோட நெகட்டிவ் சீக்வன்ஸ். இது என்னோட IR1, இது என்னோட IR2. ஓகேங்களா? இப்போ பாருங்க. ஸோ இது என்னோட IR1, இது என்னோட IR2, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கா? இது என்னோட IR1, இது என்னோட IR2, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கிறத நான் வந்து செக் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இப்போ இருக்குது. ஃப்ரம் திஸ் இது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கணும்னா என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க்கும் நெகட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க்கும் என்னவா இருக்குப்பா? இந்த ரெண்டுமே எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும்னா என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க்கும் நெகட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க்கும் என்னவா இருக்குன்னா பேரலாக இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி டெரைவும் பண்ணது தான். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம டெரைவ் பண்ணோம் பாருங்கள். Vy is equivalent to Vb. ஸோ Vy is equivalent to Vbன்றது எதை மீன் பண்ணுது? என்னோட ரெண்டு ஃபேஸ் வோல்டேஜஸும் எனக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ இதை ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன்னா ஸோ இப்போ அதிலிருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை டெரைவ் பண்ணாலும் இது எனக்கு ரிசல்ட்டாக கிடச்சிருக்கும். செக் அவுட் பண்ணலாமா? ஸோ இந்த நெட்வொர்க்கை நான் இந்த கரண்ட்டிலிருந்தும் வரைய முடியும். ஸோ இல்லைன்னா நமக்கு என்ன தெரியும்ப்பா? ஸோ என்னோட Vy is equivalent to Vbன்னு எழுதலாம் இங்கே. கரெக்டாக? ஸோ இதை எடுத்துக்குங்க. Vy is equivalent to Vbன்னு எழுதுங்க. இந்த நெட்வொர்க்கை நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ Vy is equivalent to Vb. ஓகேங்களா? ஸோ Vy is equivalent to Vb. நமக்கு என்ன தெரியும்? ஸோ Vyயும் சரி Vbயும் சரி இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் காம்பனண்ட்டாக எழுத முடியும். ஸோ Vy எழுதுறப்போ Vy0 plus Vy1 plus Vy2 சேம் Vb0 plus Vb1 plus Vb2. சார் அடுத்ததா ஸோ இதை நான் வந்து என்னவா மாற்றிக்க போகிறேன்னா இங்கே ஆர் ஃபேஸாக நான் மாற்றிக்க போகிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற கரண்ட் எல்லாமே ஆர் ஃபேஸில் இருக்குது. இவனை வந்து நம்ம எல்லாத்தையும் ஆர் ஃபேஸாக மாற்றிக்கிட்டா ஈஸியாக இருக்கும்ல. இவன் ஆர் ஃபேஸாக இருந்து இவனும் ஆர் ஃபேஸாக இருந்தால் கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா Vr0 மாற்றிக்கலாம். ஸோ Vy0 நம்ம Vr0 மாற்றிக்கலாம். பிகாஸ் ஜீரோ சீக்வன்ஸில் எப்போவுமே எல்லாமே சேம் தான். அடுத்ததா ஸோ என்னோட Vy1லேருந்து Vr1 வரணும்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னா k2 Vr1ன்னு எழுதலாம். ஸோ இதை kVr2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதே மாதிரி தான் என்னோட பி ஃபேஸ். இது எல்லாமே ஃபேஸ் நெட்வொர்க்ஸ்லேயே நம்ம பார்த்தது தான்ப்பா. ஸோ இதுவும் Vr0ன்னு எழுதிக்கலாம். அடுத்ததா kVr1ன்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்ததா k2 Vr2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட கொஷினில் போய் பாருங்க. ஸோ Vr0 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா ஆல்ரெடி? ஸோ இந்த கேஸில் நம்மளோட Vr0 என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? நமக்கு ஒரு விஷயம் தெரியும். சிம்பிள். whenever the ground is not connected, whenever the fault is not connected, the fault is not connected to ground, fault வந்து கிரவுண்டை கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஜீரோ சீக்வன்ஸ் காம்பனண்ட் என்னவா இருக்கும்? Zero sequence component is 0. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நம்மளோட ஃபால்ட் வந்து கிரவுண்டில் கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதோட ஜீரோ சீக்வன்ஸ் காம்பனன்ட் 0. ஸோ அப்போ ஜீரோ சீக்வன்ஸ் வோல்டேஜ் டெஃபினட்டாக 0வாக தான் இருக்கும். ஏன்னா ஃபால்ட்டே கனெக்ட் ஆகலை சார் கிரவுண்டில். ஃபால்ட் வந்து கிரவுண்டில் கனெக்ட் ஆகாததுனால அந்த வோல்டேஜ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா தட் பிகம் 0 தான்.
அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும்னா it becomes 0. This is 0 and this is 0. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன சார் ரிமைனிங் இருக்கும் இங்கே k ஸ்கொயர் மைனஸ் கே VR1 எழுதிக்கலாம். அடுத்ததாக இவனை k ஸ்கொயர் மைனஸ் கே VR2 எழுதிக்கலாம். ஸோ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக எனக்கு VR1 is equal to VR2 கிடைக்கும். ஃப்ரம் திஸ் இந்த ரிசல்ட்டும் எனக்கு என்ன சொல்லுதுன்னா என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸோட வோல்டேஜும் நெகட்டிவ் சீக்வன்ஸோட வோல்டேஜும் சேம். இது என்னோட VR1, இந்த வோல்டேஜ் இஸ் VR2. எஸ், அப்போ தேர்ஃபோர் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எனக்கு கிடைக்குதுப்பா. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அபவ் டயக்ராமை ட்ரா பண்ணுறேன். ஓகே, சிம்பிள் தான். சரி, உங்களுக்கு இனிஷியல் கேஸில் இதை புரிஞ்சுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சதுக்கப்புறமா ஸோ அதில் என்னோட சீக்வன்ஸ் காம்பனண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ இந்த சிஸ்டம் ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டாக அன்பேலன்ஸ்டான்னு நான் கண்டுபிடிச்சேன். இது வந்து ஃபால்ட் இல்லை. ஃபால்ட் ஆச்சுன்னா சிஸ்டம் அன்பேலன்ஸ் ஆகிடும்ல. அப்போ எந்த ஒரு அன்பேலன்ஸ்டு சிஸ்டமையும் சிமெட்ரிக்கல் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்னு தெரியும். அப்போ சிமெட்ரிக்கல் காம்பனண்ட்டை எழுதிக்கோங்க. ஸோ அதை எழுதி சால்வ் பண்ணிங்கனாலே ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக வரும். சிமெட்ரிக்கல் காம்பனண்ட்டை எழுதிட்டு எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாலே எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டுக்கு ஒரு டயக்ராமை வரைஞ்சிடணும், அவ்வளோதான். இப்போ இந்த டயக்ராமுக்கு நீங்கள் ஒரு கேவிஎல் எழுதுனா மட்டுமே உங்களால் அந்த ஃபால்ட் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த டயக்ராமுக்கு ஒரே ஒரு கேவிஎல் எழுதலாம். ஸோ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து கூட நீங்கள் அதை சால்வ் பண்ணலாம். ஸோ VR1 நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். VR1ஓட ஈக்குவல் வோல்டேஜ் E மைனஸ் IR1 Z1 ஈக்குவலண்ட். கரெக்டாக இதை நான் எழுதியிருக்கேன்ல, முன்னே எழுதியிருக்கோம் நம்ம நிறைய முறை. ஸோ தட் இஸ் ER1 எழுதிக்குவோம், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி VR2 எழுதுகிறப்போ ER1 இருக்காது, அவ்வளோதான். மைனஸ் IR2 Z2 ஈக்குவலண்ட். இதை நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ என்னோட ஃபேஸ் வோல்டேஜஸை இப்படி நம்ம எழுதலாம். இப்போ என்ன தெரியும், VR1 VR2 சேம்னு சொல்கிறாங்களே, அப்போ இந்த ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ண போகிறீங்க. கிளியரா? இந்த ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும். ER1 மைனஸ் Z1 சாரி IR1 மைனஸ் IR2 Z2 ஈக்குவலண்ட். கிளியரா? அடுத்ததான் ஸோ ER1 வேணும்னா என்ன பண்ணுவோம், ஸோ அதை அந்த சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ IR1 Z1 ஈக்குவலண்ட் மைனஸ் IR2 Z2 ஈக்குவலண்ட். ஸோ இதிலிருந்து என்ன பண்ணலாம் சார், நமக்கு ஐஆரோட எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியுமா? ஸோ ஐஆரோட எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியுமா? ஐஆர் இப்போ தானே நம்ம கால்குலேட் பண்ணோம். எஸ், இதோட ரிசல்ட் டெட்டில் வந்துச்சு பாருங்க. IR2ன்றது மைனஸ் ஆஃப் IR1. கிளியரா? IR2வை மைனஸ் IR1ன்னு எழுதிக்கலாமா? அப்போ அந்த ரிசல்ட் இங்கே எழுதிக்கிட்டா அப்போ IR1 Z1 ஈக்குவலன் மைனஸ் ஆஃப் மைனஸ் IR1. IR2 இருந்தது IR மைனஸாக மாற்றிக்கிறேன், Z2 ஈக்குவலண்ட்டாக மாறிடுது. அவ்வளோதான் சார். IR1 Z1 ஈக்குவலண்ட் ப்ளஸ் IR1 Z2 ஈக்குவலண்ட். அப்போ ஃபைனலாக ஸோ என்னோட IR1 கண்டுபிடிச்சிட முடியும். IR1 இஸ் நத்திங் பட் ER1 டிவைடட் பை Z1 ஈக்குவலண்ட் ப்ளஸ் Z2 ஈக்குவலண்ட். கிளியரா? அவ்வளோதான். ஸோ இப்போ என்னோட IR1 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பட் இப்போ நமக்கு கிடைச்சது IR1 தான். எனக்கு என்ன வேணும்னா எப்பவுமே எனக்கு ஃபால்ட் கரண்ட் தான் வேணும். ஸோ ஃபால்ட் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபால்ட் கரண்ட்டுக்கும் IR1க்கும் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பாருங்கள். ஃபால்ட் கரண்ட்டுக்கும் IR1க்கும் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப். ஃபால்ட் கரண்ட் IF இஸ் ஈக்குவலன் டு IYன்னு எழுதலாம், இல்லை IB மைனஸ் IBன்னு எழுதலாம். ஸோ ஆனால் இங்கே எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா திஸ் இஸ் ஃபேஸ் வோல்டேஜஸில் இருக்குது. ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து சீக்வன்ஸ் கரண்ட். கரெக்டாக? திஸ் இஸ் சீக்வன்ஸ் கரண்ட். ஆனால் எனக்கு இங்கே எல்லாமே ஃபேஸ் கரண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேஸ் கரண்ட். IF ஈக்குவலன் டு IY இல்லைனா மைனஸ் IBன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ நான் IY வேணுன்றது தட் இஸ் ஃபேஸ் கரண்ட்.
ஆனால் இங்கே எனக்கு கிடைச்சது சீக்வன்ஸ் கரண்ட். அப்போ இந்த ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம இங்கேயே டெரைவ் பண்ணியிருப்போம் பாருங்களேன். ஸோ எஸ் IR1லிருந்து IYயை கண்டுபிடிக்க முடியும். இங்கே நமக்கு IF தான் ஃபால்ட் கரண்ட். IF இஸ் நத்திங் பட் IY. அப்போ IYயை நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ therefore இந்த எக்ஸ்பிரஷனில் பாருங்கள் IYயையும் IR1ஐயும் ரிலேட் பண்ணுது. எனக்கு ஆல்ரெடி IR1 தெரியும், IY வேணும். IY தெரிஞ்சாதான் ஃபால்ட் கரண்டாக சொல்ல முடியும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் அபவ் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்தால் கூட ஃப்ரம் ஈக்குவேஷன் 1, ஓகேயா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 ஸோ அதில் என்ன எழுதியிருக்கேன் ஈக்குவேஷன் 1ல் 1/3 IY/3 K minus K square equal to IR1. IY/3 K minus K square is equivalent to IR1. கிளியரா? எனக்கு IY தெரிஞ்சா ஃபால்ட் கரண்ட் தெரிஞ்சிடும். ஸோ IY is equivalent to 3 IR1 divided by K minus K square. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கிளாஸில் K minus K squareோட வேல்யூ. K minus K squareோட வேல்யூவை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் I√3. 3 IR1 divided by I√3. படிச்சிங்கன்னா IY√3 IR1 அடுத்து மைனஸ் J இன்ட்டு மைனஸ் J. ஜேன்றது எனக்கு ஆங்கிள் 90 டிகிரியை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ ஆங்கிள் -90 அப்படின்னு சொல்லுது, அவ்வளவுதான். ஸோ இப்போ எனக்கு IY தெரிஞ்சிருச்சு. வாட் வி நோ, IF is nothing but IY is nothing but √3 times of IR1. கரெக்ட்? IY is nothing but √3 times of IR1. ஸோ அந்த ஜேவை நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன்னா நான் இங்கே மேக்னிடியூடை கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? மேக்னிடியூடை கண்டுபிடிக்கிறப்ப ஆங்கிள்ஸை பற்றி நம்ம பெருசாக கேர் பண்ண மாட்டோம். அந்த -Jன்றது 90 டிகிரியை தான் மீன் பண்ணுது, வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டாலும் தப்பு இல்லை. மேக்னிடியூடை மட்டும் கேட்குறப்ப தப்பு இல்லை. ஆங்கிளோட கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் போட்டுருக்கணும். ஓகேங்களா? √3 இன்ட்டு IR1 என்ன, தி கிவன் ER1 divided by Z1 equivalent Z2 equivalent. அவ்வளோதான் சார். திஸ் இஸ் வாட் ஃபால்ட் கரண்ட் வித்தவுட் த ஃபால்ட் இம்பிடன்ஸ். நம்ம ஆல்ரெடி அங்கேயே பேசியிருப்போம். ஃபால்ட் இம்பிடன்ஸ்ன்ற ஒரு பேராமீட்டர் உங்களுக்கு கொடுக்காத பட்சத்தில் இது என்னோட ஃபால்ட் கரண்ட். ஓகே, அவ்வளவுதான் சார். சிம்பிள் தானே? அப்போ இந்த கிவன் கொஷினில், இந்த மாதிரி ஃபால்ட்டி கொஷினில் உங்களுக்கு ஒரு வேளை இது வந்து சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா சில டேர்ம்ஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட ஃபால்ட் கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன்ஸ் கண்டிப்பாக தெரியணும். அடுத்ததாக இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். IY வந்து ஸோ √3 times of IR1. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் சிம்பிளாக கேட்டு போயிடுவாங்க. ஸோ IR1 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, IYயை பற்றி கேட்பாங்க. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் √3 அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்ததாக இந்த IR1ஓட ரிலேஷன்ஷிப் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம பார்த்த திங்ஸ். ஓகே, அவ்வளோதான். இந்த ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஒரு டெரைவ் பண்ணிடுவோம் பாருங்க. ஸோ ஃபேஸ் வோல்டேஜஸ் என்ன, ஃபேஸ் கரண்ட்ஸ் என்ன, என்னென்ன ஃபேஸஸ் வோல்டேஜஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது அட்லீஸ்ட் இதுவாச்சு நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் ஒரு 80% இல்லைனா 70% கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஸோ உங்களால் ஒரு 18, 19 கொஷின் 20 கொஷின் இருக்குன்னா, ஸோ பவர் சிஸ்டமில் 20 கொஷின்னா PWDயில் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் 18, 19 கொஷின்ஸ் போகணுன்னா இந்த மொத்த ஸ்டெப்பை டெரைவ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. இதில் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துட முடியும். ஓகேங்களா? ஸோ 19 in 20, அதுவே 30 கொஷின் நான் எடுத்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் ஒரு 28 to 29 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த அளவு உங்களுக்கு தெரியணும். ஓகே, அப்போ ஃபைனலாக இது வந்து வித்தவுட் ஃபால்ட் இம்பிடன்ஸ். அப்போ வித் ஃபால்ட் இம்பிடன்ஸ்னா என்ன சார்? ZF ஆட் பண்ணணும். அண்ட் அகைன் நமக்கு என்ன தெரியும், இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ இஸ் வாட், பர் யூனிட் வேல்யூ தான். பேஸ் வேல்யூவா மாற்றணும்னா we need to convert.
ஓகேங்களா, அவ்வளோதான் சார். இது வந்து வித் ஃபால்ட் இம்பிடன்ஸ் ப்ளஸ் ZFன்னு. ஃபால்ட் இம்பிடன்ஸ் போட்டோம்னா ZF ஆட் பண்ணணும், ஃபால்ட் இம்பிடன்ஸ் போடலைன்னா ZF ஆட் பண்ண வேண்டாம். கிளியரா? அவ்வளோதான். இதுதான் என்னோட டபுள் எல் ஃபால்ட், லைன் டு லைன் ஃபால்ட் வித்தவுட் கிரவுண்டட். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலை, கிரவுண்டிங் ஆகலை, இந்த ஃபால்ட் வந்து கிரவுண்ட் ஆகலை. வென்எவர் ஃபால்ட் கிரவுண்ட் ஆகலைன்னா அதோட ஃபால்ட் கரண்டோட கால்குலேஷனில் நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம்னா ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனண்ட்டை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே பாருங்க, நம்ம ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோமா? நோ, இங்கே நம்ம ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனண்ட்டை யூஸ் பண்ணலை. ஏன்னா இந்த ஃபால்ட் கிரவுண்ட் ஆகலை. ஸோ கிரவுண்ட் ஆகாததுனால ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட்ஸ் இங்கே நமக்கு யூஸ் ஆகாது. ஓகேங்களா? அடுத்ததா இப்போ இந்த கேஸில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். ஸோ அப்போ நியூட்ரல் வோல்டேஜ் என்ன? இந்த கேஸில் நியூட்ரல் வோல்டேஜ் என்ன சார்? இங்கே பாருங்க, நியூட்ரல் இஸ் கிரவுண்டட் தான், ஆனால் ஃபால்ட் இஸ் நாட் அட் ஆல் கிரவுண்டட். ஃபால்ட் கிரவுண்ட் ஆகலை, ஃபால்ட்டு இட் இஸ் நாட் கிரவுண்டட். அப்போ ஃபால்ட்டு கிரவுண்ட் ஆகலைன்ற பட்சத்தில் ஸோ நியூட்ரல் வோல்டேஜ் என்னால் எப்படி சொல்ல முடியும்? ஸோ நியூட்ரலுக்கு அக்ராஸாக போகிற கரண்ட்டு இது கிடையாது. நம்ம எல்ஜி ஃபால்ட்டில் இதே கரண்ட்டு தான் நியூட்ரல் கரண்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ என்னோட எல்ஜி ஃபால்ட்டில் ஃபால்ட் கரண்ட் இஸ் நியூட்ரல் கரண்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த கேஸில் என்னோட நியூட்ரல் கரண்ட் இஸ் ஜீரோ, நாட் IF. ஓகேங்களா? இந்த கேஸில் நியூட்ரல் கரண்ட் இஸ் ஜீரோ, அப்போ தேர்ஃபோர் நியூட்ரல் வோல்டேஜ் இஸ் ஜீரோ. ஸோ டபுள் எல் ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் வோல்டேஜ் கேட்குறாங்கன்னா இட் இஸ் ஜீரோ, நியூட்ரல் கரண்ட்டும் ஜீரோ. அடுத்ததா நெக்ஸ்ட் ஷார்ட் சர்க்யூட் MVA கேட்பாங்கல்ல நமக்கு, ஷார்ட் சர்க்யூட் MVA. அப்போ அந்த ஜெனரேட்டரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஷார்ட் சர்க்யூட் ஆகிறப்போ, ஸோ அதுதான் என்னோட ஷார்ட் சர்க்யூட் MVA சொல்லுது. சேம் √3 MVA divided by Z1 plus Z2 equivalent. Sir, fault impedance இருந்தா you need to add the fault impedance also. நம்ம எப்பவுமே சாலிட் ஃபால்ட்டுக்கு தான் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் எதுவும் டவுட் இல்லைப்பா உங்களுக்கு லைன் டு லைன் ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும்? ஓகே, ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன நம்ம பார்க்கலாமா? இதில் ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ போன முறை நான் உங்களுக்கு இந்த மாதிரி பர் யூனிட் டயக்ராமை போட்டு ஃபால்ட்டை சால்வ் பண்ணல, டேரெக்டாக உங்களுக்கு இம்பிடன்ஸை கொடுத்துருந்தேன். ஸோ இந்த முறை ஜஸ்ட் பர் யூனிட் டயக்ராமில் ஒன்று கொடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு டயக்ராமை கொடுத்துட்டு ஸோ அதில் இருந்து ஃபால்ட் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? திஸ் இஸ் ஜென்ரேட்டர், ஸோ டிரான்ஸ்ஃபார்மர், ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன், and again ஒரு step down transformer. so next ஒரு generator. இது generator 1. ஓகே, இப்போ டேட்டாஸ் கொடுக்குறாங்க. generator 1 ஓட டேட்டா 150 MVA, level kV, Z1 Z2 is equal to 0.2 per unit. ஓகேங்களா? இதோட வேல்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க 0.2 per unit. நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் 1 ஓட வேல்யூ 150 MVA, லெவல் பார் 66 kV, Z1 equivalent to Z2 is equivalent to 0.08. சார் இந்த மாதிரி டயக்ராமாக கொடுத்தாலும் சார் இது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. சேம் பர் யூனிட் ரெப்ரசன்டேஷனில் நம்ம இந்த டயக்ராமோட Z1 ஈக்குவலன்ட், Z2 ஈக்குவலன்ட்டு, Z0 ஈக்குவலண்ட்டை கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? ஸோ T1 அடுத்ததாக ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் 150 MVA, 66 kV, Z1 Z2 is equivalent to 0.1 per unit. ஓகேங்களா? அடுத்ததா டிரான்ஸ்ஃபார்மர் 2 150 MVA,
66 bar 6.6 kV. ஓகேங்களா. ஸோ இதோட வேல்யூ Z1 Z2 is equal to 0.08 per unit. Next generator 2 150 MVA 6.6 kV. Z1 Z2 is equal to 0.15 per unit. ஸோ இப்போ எனக்கு ஃபால்ட் கரண்ட் கேட்குறாங்க. ஐ ஃபால்ட் ஆக்சுவலோ பர் யூனிட்டோ ஏதோ ஒரு ஃபால்ட் கரண்ட்டை கேட்குறாங்க சார். இப்போது இந்த கிவன் கொஷினை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது? எனக்கு ஃபால்ட் கரண்ட் வேணும்னா ஸோ இங்கே வந்து டபுள் லைன் ஃபால்ட் அக்கர் ஆகுதுன்னு சொல்கிறேன். இருங்க, எந்த இடத்துல டபுள் லைன் ஃபால்ட் அக்கர் ஆகுதுன்னு சொல்லணும்ல. த டபுள் லைன் ஃபால்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஆன், இதை வந்து பஸ் 1ன்னு எடுத்துக்குவோம், பஸ் 2, பஸ் 3, bus 4. okay, இப்போ பாருங்க, a double line fault is taking place at bus 2. ஓகேங்களா. the double line fault is occurs at bus 2. find the fault current. ஓகேங்களா, find the fault current. ஸோ எனக்கு என்ன தெரியும்னா ஃபால்ட் கரண்ட், டபுள் லைனோட ஃபால்ட் கரண்ட் √3ER1 டிவைடட் பை Z1 ஈக்குவலன் ப்ளஸ் Z2 ஈக்குவலன். இப்போ தான் நம்ம டெரைவ் பண்ணோம்ல. ஸோ IF ஈக்குவலன் டு √3ER1 டிவைடட் பை Z1 ஈக்குவலன் ப்ளஸ் Z2 ஈக்குவலன். ஃபால்ட் இம்பிடன்ஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா ஃபால்ட் இம்பிடன்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஃபால்ட் இம்பிடன்ஸ் அவங்க கொடுக்கல, அதனால ஃபால்ட் இம்பிடன்ஸை ஆட் பண்ண வேண்டாம். அப்போ இது ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் சிம்பிள் ஆன்சர் தான். எனக்கு ER1ஓட வேல்யூ தெரியும், தட் இஸ் 1. அப்போ √3 டிவைடட் பை Z1 ஈக்குவலன் Z2 ஈக்குவலன்ட்ட போட்டாலே ஃபால்ட் கரண்ட் தெரிஞ்சிடும். ஓகே, இது பெரிய கொஷினாக இருந்தாலும் இந்த கொஷினை விட சின்னது தான் ப்ராப்ளம். அப்போ Z1 ஈக்குவலன் Z2 ஈக்குவலன்ட்டை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இது ஒரு பெரிய கொஷினாக இருந்தாலும் Z1 Z2 மட்டும் கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட ஒர்க்கு. நமக்கு தெரியும் Z1ஓட டயக்ராம் எப்படி வரையணும், Z2ஓட டயக்ராம்ஸ் எப்படி வரையணும்னு சொல்லிட்டு Z1 ஈக்குவலண்ட்டை வரையலாம். கிளியரா? அப்போ யாரெல்லாம் எடுத்துக்கணும் சார்? அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும். ஜெனரேட்டர் இருக்கான், ஒரு ஜெனரேட்டரோட சிம்பிள், அதோட ரியாக்டன்ஸ் வந்து 0.2 பர் யூனிட்டு. ஃபர்ஸ்ட் இது இட் இஸ் சோர்ஸ், அடுத்ததா விச் இஸ் கிரவுண்டட், அடுத்ததா நெக்ஸ்ட் ஜெனரேட்டர் 1 எழுதியாச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் 1, அடுத்து ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். அப்படியே எழுதிட்டே போக வேண்டியதான். டிரான்ஸ்ஃபார்மர், ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன், அடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அடுத்ததா இன்னொரு ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட டயக்ராம். இப்போ ஃபால்ட் இஸ் அக்கரிங் அட் வேர்? ஃபால்ட் இஸ் அக்கர்ஸ் அட் பஸ் 2. ஓகே, அப்போ ஃபால்ட் இஸ் அட் பஸ் 1. இது பஸ் 1, இது பஸ் 2, ரைட்? இதுதான் என்னோட பஸ் 2, பஸ் 3, பஸ் 4. அப்போ பஸ் 2ல ஃபால்ட். கிளியரா? இந்த இடத்துல தான் ஃபால்ட் அக்கர் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்கே தான் நீங்கள் இம்பிடன்ஸை கால்குலேட் பண்ண போகிறீங்க. அப்போது பர்டிகுலராக நீங்கள் எப்படி இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா, இது என்னோட பாயிண்ட், இது என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த ரெண்டு ரெஃபரன்ஸ்க்கு இடையில தான் நீங்கள் ஈக்குவலண்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ இவன் வந்து 0.2, அடுத்து இருந்தவன் 0.08, அடுத்தவன் 0.1, நெக்ஸ்ட்டு 0.08 தான், அடுத்ததான் நெக்ஸ்ட்டு 0.15. கிளியரா? இப்போ இதோட ஈக்குவலன் நெட்வொர்க் எப்படி மாறி இருக்கும்னா, சார் இந்த ரெண்டு இம்பிடன்சஸ் என்னவாகும்? வில் கெட்டிங் ஆடட் ஆகும். அடுத்ததா இது மொத்தமே ஆட் ஆகாது, ஏன்னா இந்த ஃபால்ட் ரெஃபரன்ஸ் இங்கே இருக்கு. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்டு செப்பரேட் ஆகிடும். ஸோ இந்த நெட்வொர்க் என்னவா இருக்கும்னா, இண்டிவிஜுவலாக இப்படி கட்டாக இருக்கும், இந்த நெட்வொர்க் இண்டிவிஜுவலாக இப்படி கட்டாக இருக்கும். அப்போ இது ஒரு பாத்து, இது ஒரு பாத்தாக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் பாத்து 0.2 plus 0.08. கிளியரா? அப்போ இதை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா, this is what generator 1 side 0.28,
அடுத்ததா இன்னொரு சைடில் என்ன இருக்குது 0.1 0.18 0.15 அப்போ 0.23 அதுக்கப்புறமா ஒரு 0 ஸோ இப்போ 0.33 ஓகேங்களா. ஸோ இப்படி தான் மாறும் 0.33. எஸ் இந்த கேஸில் தான் எனக்கு ஃபால்ட் இருக்குது, இன் பிட்வீனில் தான் நமக்கு ஃபால்ட் இருக்குது. ஓகேங்களா, இன் பிட்வீனில் தான் நமக்கு அந்த ஃபால்ட் இருக்குது. இப்போ இந்த ரெண்டுத்துக்கான பேரலல் எழுதுங்களேன். ஸோ இதை நம்ம எழுதிட்டோம், புரியுது இல்லை? ஸோ இந்த நெட்வொர்க்கை இது ஒரு பாத்து இது ஒரு பாத்து, இப்போ ரெண்டு பேரலல் பாத்து இருக்கு, இங்கே தான் என்னோட ஃபால்ட் அக்கர் ஆயிருக்கு. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஃபால்ட் வித் கிரவுண்டை நீங்கள் பார்த்து சொல்லணும். அப்போ therefore Z1 equivalent is equivalent to 0.28 பேரலலாக இருக்குது 0.33 divided by 0.28 plus 0.33. அப்போ Z1 equivalent நீங்கள் பார்த்தீங்கன்னா that becomes 0.15. ஓகேயா, புரியுதா? Z1 equivalent என்ன வரும்னா 0.15 வரும். ஓகே, அப்போ Z2 equivalent என்ன சார்? Z1 ஓட சேம் டயக்ராம் தான் Z2க்கும். ஸோ இப்போ Z2 equivalent will be remain same. ஓகேங்களா, Z2 ஓட ஈக்குவலண்ட்டும் 0.15 தான். இதே ஆன்சர் தான். கிளியரா? Z1 Z2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபால்ட் கரண்ட்டை கண்டுபிடிக்கலாம். தட்ஸ் இட்னா. ஸோ இப்போ ஃபால்ட் கரண்ட் IF is equivalent to √3 times of ER1 is 1 divided by Z1 plus Z2 என்னப்பா 1.15 1.15 0.15 சாரி. இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்? √3 0.3 கரெக்டா? √3 divided by 0.3. அப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 5.7 per unit. ஃபால்ட் கரண்ட்டு பர் யூனிட்ல கிடைச்சிச்சு, தட் இஸ் 5.7. ஸோ ஃபால்ட் கரண்ட்டு ஆக்சுவலில் வேணும்னா என்ன பண்ணணும்? we need to multiply 5.7 into ஆக்சுவல் வேணும்னா பவர் என்னப்பா? ஸோ ஜென்ரேட்டரோட அந்த பவர் ஆக்சுவலாக நீங்கள் இந்த பவர் எழுத போகிறீங்க பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா ஐ பேஸ் மல்டிப்ளை பண்ண போகிறீங்கல்ல, அந்த ஐ பேஸ் எப்பவுமே என்ன எடுக்கணும்னா அந்த ஃபால்ட் லொக்கேஷனில் இருக்கிற வோல்டேஜையும் அந்த ஃபால்ட் லொக்கேஷனில் இருக்கிற பவரை பற்றி தான் நீங்கள் பேசணும். ஓகேங்களா, இது பஸ் 2ல் நடக்குது. அப்போ பஸ் 2ல் யார் இருக்கா? ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்காரு. கிளியரா? பஸ் 2ல் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்காரு கனெக்ட் ஆகி. அப்போ ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனோட பவர் என்ன? 150 MVA. அடுத்து அவனோட வோல்டேஜ் என்ன? 66 kV. ஜஸ்ட் அப்போ இதுக்கு தான் நீங்கள் பர் யூனிட் கால்குலேஷன்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போது 5.7 இன்ட்டு ஏன் அதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா ஏன்னா அது பஸ்ஸில் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் தான் அக்கர் ஆயிருக்குது. அப்போ அதில் தான் நீங்கள் அந்த ரெஸ்பெக்டிவ்க்கு தான் கரண்ட்டை சொல்லணும். ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் நிறைய பர் யூனிட் வேல்யூஸ் இருக்குல்லப்பா, அதாவது இங்கே நிறைய பேஸ் வேல்யூஸ் இருக்குது, கரெக்டா? இதில் நீங்கள் 6.6 எடுத்துக்கலாம், இல்லை 66 எடுத்துக்கலாம், இல்லை லெவல் எடுத்துக்கலாம் வோல்டேஜஸை. நான் ஏன் 66 எடுக்கிறேன்னா இந்த ஃபால்ட் எங்கே நடந்துச்சு? ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில். ஸோ ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனோட பார்ட்டுனாலும் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரினாலும் இதுவும் 66 kV தான். கிளியரா? இதுதான் லெவல் கேவி. பிரைமரி இஸ் லெவல் கேவி, செகண்டரி இஸ் 66 kV, டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் 66 kV தான். அதனால இந்த ரெண்டுத்தும் சேம் தானே, அதனால நான் 66 kV தான் எடுத்துக்கணும். அப்போ இன்டூ பவர் என்னன்னா 150 MVA டிவைட் பை √3 இன்டூ kV இஸ் 66. அவ்வளோதான் சார். 150 டிவைட் பை √3 66. அப்போ இங்கே எனக்கு கிடைக்க போகிறது கிலோ ஆம்பியரில் இருக்கும், ஏன்னா இவன் மெகாவில் இருக்கான், இவன் கிலோவில் இருக்கான். அடித்தா எனக்கு மேலே ஒரு கிலோ ரிமைனிங் இருக்கும். ஓகே, அப்போ ஃபைனலாக 7.5 கிலோ ஆம்பியர்ஸ் கரண்ட் வில் பி த ஆக்சுவல் ஃபால்ட் கரண்ட். புரிகிறதா? ஸோ ஆக்சுவல் ஃபால்ட் கரண்ட்டு இந்த கிவன் கொஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபால்ட் கரண்ட் வில் பி 7.5 கிலோ ஆம்பியர்ஸ். இதில் எதனா டவுட் இருக்காப்பா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபால்ட் இம்பிடன்ஸ் இன் பிட்வீனில் நடந்தால் இந்த மாதிரி நீங்கள் பேரலாக தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இது ஒரு சர்க்கியூட்டு, இது ஒரு சர்க்கியூட்டு. ஏன்னா இது வழியாக ஒரு பேரல் பார்த்து க்ளோஸ் ஆகும்,
இது சிம்பிளா இது வழியா ஒரு parallel path க்ளோஸ் ஆகும், இதுக்கு ஒரு parallel path, இப்படி ஒரு path, இப்படி ஒரு path. ஸோ ரெண்டு path இருக்கும் இந்த ஃபால்ட்டுக்கு. அதனால இப்போ இந்த ஃபால்ட்டுக்கான இம்பிடன்ஸை நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்ததான் நெக்ஸ்ட் ஃபால்ட்டுக்கு நம்ம போயிடலாம். அப்போது ஸோ எல்எல் ஃபால்ட்டு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஃபால்ட் என்னன்னா எல்ஜி ஃபால்ட்டு, லைன் டு டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். இப்போ டபுள் லைன் ஃபால்ட்டு மட்டும் தான் பார்த்துருக்கோம், இன்னும் டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் பார்க்கணும். சரி, இதை பொறுத்த வரைக்கும் பவர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப இப்படி இருக்கும்பா. ஆனால் இதை நீங்கள் ஒரு முறை திரும்ப டெரைவ் பண்ணுங்களேன். டெக்னிக்கல் பேப்பர்ஸை மட்டுமே நம்ம கிளாஸில் ஒரு முறை பார்த்தாலுமே அடுத்ததாக இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரே முறை போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? மிஸ்டேக் பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ அது வெளிப்படையாக நீங்கள் கிளாஸை பார்த்தா தான் அப்படி தெரியும். நீங்கள் உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் ஒரு முறை பண்ணுங்கள், உங்களோட எஃபோர்ட் போட்டு ஒரு முறை பண்ணிங்கன்னா அடுத்த முறை உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஏன் நான் இதை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன், நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டு கொஞ்சம் எலாபரேட்டாக தான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ தான் இது பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க, இதை பற்றி ஒரு ஐடியா இருக்கும். அப்போ அடுத்து ஈஸியாக உங்களால் இது வராது இது வரும் அப்படின்றத உங்களால் சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ அடுத்த ஃபால்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு. ஸோ இது என்ன சார், முன்ன ஃபால்ட்டு தான், ஆனால் அந்த ஃபால்ட் இந்த முறை கிரவுண்ட் ஆகிட்டு போன கனெக்ஷன் தான், ஆனால் இந்த முறை அதோட கனெக்ஷன்ஸ் வந்து கிரவுண்டை டச் பண்ணியிருக்கும், அவ்வளவுதான். இது ஒரு ஃபேஸ் ஆஃப் ஜெனரேட்டரோட ஒரு ஃபேஸ். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணியிருப்பேன்னா முன்ன மாதிரி தான் சார், இந்த முறை இந்த கிரவுண்ட் இஸ் ஆல்வேஸ் என் ஜெனரேட்டரோட கிரவுண்டு நான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேங்களா? நியூட்ரலில் வந்து நான் ஆல்வேஸ் கிரவுண்ட் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஓகே, இப்போ இந்த ஃபால்ட் அக்கர் ஆகுது, இந்த ஃபால்ட் அக்கர் ஆகிறப்போ இந்த ரெண்டு ஃபேஸை டச் பண்ணுது. ஸோ அது டச் பண்ணது மட்டும் இல்லாமல் அது கிரவுண்டையும் டச் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கிரவுண்டிங்க்கு ஒரு இம்பிடன்ஸ் இருக்கு, கிரவுண்டிங்க்கு ஒரு பாத் இருக்கு, ரைட்? ஸோ இது வழியாக போக முடியும். என்னோட சர்க்குலேட்டிங் கரண்ட் வில் சர்க்குலேட் த்ரூ திஸ் பாத். கரெக்டா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இங்கே என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட் ஆஃப் கரண்ட் இருக்கும். போன கேஸில் ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட் இல்லை, ஏன்னா அந்த இடத்துல கிரவுண்டிங் கனெக்ஷன்ஸ் இல்லாததுனால இல்லை. இந்த கேஸில் கண்டிப்பாக ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் வந்து எக்ஸிஸ்ட். அடுத்ததா நம்ம பார்த்தோம்ல, மீதி திங்ஸ் ரிமைனிங் சேம் தான். இங்கே இருந்த கரண்ட் என்னப்பா, தட் இஸ் ஐஆர் கரண்ட். ஸோ இந்த ஃபேஸ் ரெண்டுத்துக்கும் ஃபால்ட் ஆகிறப்ப என்னவாகும்? ஸோ டெஃபினட்டாக ஐஆர் கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ த ஃபால்ட்டி ஃபேஸ். இது ஐஒய், இது ஐபி. கிளியரா? அப்போ இந்த கரண்ட் என்ன பண்ணும்? ஸோ ஃபால்ட்டி ஃபேஸ்க்குள்ள தான் போகும், ஏன்னா இதுக்கு தான் இம்பிடன்ஸே இல்லை. கிளியரா? ஸோ அப்போ தேர்ஃபோர் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச பாயிண்ட் என்னன்னா ஐஆர் இஸ் 0. கிளியரா? ஸோ இது எனக்கு தெரியும். ஃபால்ட் ஆச்சுன்னா அடுத்த ஃபேஸ் கரண்ட் எப்பவுமே ஃபால்ட் ஃபேஸை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஈஸியான பார்த்து. ஓகேங்களா? அடுத்ததா ரெண்டாவது, இதுதான் என்னோட ஃபால்ட் கரண்ட், ரைட்? இதுதான் என்னோட ஃபால்ட் கரண்ட் ஐஎஃப். இந்த கிரவுண்ட் வழியாக போக போகுது ஃபால்ட் கரண்ட். அப்போ என்ன சொல்லலாம்? போன கேஸில் ஐஒய் ஈக்குவலன் டு மைனஸ் ஐபின்னு எழுதுனேன், ஐஒய் ஈக்குவலன் டு ஐஎஃப்னு எழுதுனேன். ஆனால் இந்த கேஸில் ரெண்டுமே ஒன்று தான். கரெக்டாக? இந்த ரெண்டுமே ஒன்று தான். ஐஒய் ஈக்குவலன் டு ஐஎஃப்னு சொன்னாலும் ஒன்று தான், IB equivalent to IFன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ கிளியராக IF is equivalent to IY அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், தட் இஸ் கரெக்ட் ஒன்லி. அடுத்ததா சாரி ஒரே நிமிஷம். ஸோ இந்த கரண்ட் வந்து ஃபால்ட் கரண்ட் கிடையாது, இல்லை இதுதான் ஃபால்ட் கரண்ட். இதில் வந்து போக போகிற ஃபைனல் கரண்ட் இதுதான் ஃபால்ட் கரண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கரண்ட் நம்ம எப்படி எழுத முடியாது, இந்த ரெண்டுத்தோட அடிஷனாக தான் எழுதணும். ஏன்னா சரி இந்த கரண்ட் நீங்கள் ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதில் வந்து இது க்ளோஸ் ஆகலை, இதில் தான் இது க்ளோஸ் ஆக போகுது, இது வழியாக தான் என்னோட மொத்த கரண்ட்டும் ஃபைனலாக போக போகிறாரு. ஓகே, அப்போ இதுதான் என்னோட ஃபால்ட் கரண்ட். இதை நீங்கள் ஃபால்ட் கரண்ட் சொல்ல முடியாது. ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் ஃபால்ட் கரண்ட். அப்போ இந்த ஃபால்ட் கரண்ட் நான் என்ன சொல்லலாம்? IY + IBன்னு எழுதலாம்ல.
IY கரண்ட்டும் IB கரண்ட்டும் ரெண்டுமே சேர்ந்து வரப்போகிற கரண்ட் தான் ஃபால்ட் கரண்ட். ஸோ ரெண்டுமே சேர்ந்து வரும். இதில் போனது என்ன, போன கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து இருக்காது, ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருந்துச்சு. ஆனால் இந்த கேஸில் என்னென்னா போத் த கரண்ட்ஸ் ஆர் அடிஷன். கரெக்டாக ரெண்டு கரண்ட்டும் ஆட் ஆகுது. ஓகே, அப்போ ஃபால்ட் கரண்ட் ஈக்குவலன்ட் டு IY ப்ளஸ் IB தான். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன், IR இஸ் 0. அடுத்ததா ரெண்டாவது IY ப்ளஸ் IBயோட அடிஷன் தான் ஃபால்ட் கரண்ட்னு தெரியும். அடுத்ததா நெக்ஸ்ட் இவனோட வோல்டேஜ் VY, இவனோட வோல்டேஜ் இஸ் VB. இப்போ இது யாரோட கனெக்டா இருக்கு, கிரவுண்டோட கனெக்டா இருக்கு. அப்போ கிரவுண்டோட பொட்டன்ஷியலான 0 தான் இவனுக்கும் இருக்கும் இவனுக்கும் இருக்கும். அப்போ therefore அடுத்த பாயிண்ட், அதாவது VY VB is 0. கரெக்டா? ஸோ VY VB is 0. ஓகே, அப்போ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்று ஆர் ஃபேஸோட கரண்ட் 0. அடுத்ததா என்னோட ஒய் ஃபேஸ் பி ஃபேஸோட கரண்ட்டுக்கு பேர் தான் ஃபால்ட் கரண்ட். அடுத்ததா ஒய் ஃபேஸ் பி ஃபேஸோட வோல்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0. ஓகே, இது பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டான்னு பார்த்தா தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ இதில் இருந்து இந்த சிஸ்டம் இஸ் அன்பேலன்ஸ்ட். டெஃபினட்டாக இந்த அபவ் சிஸ்டம் இஸ் அன்பேலன்ஸ்ட். அவ்வளோதான். ஸோ எங்கெல்லாம் நமக்கு அன்பேலன்ஸ்டுன்னு வருதோ அப்போ எல்லாம் நம்ம சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அன்பேலன்ஸ்டு. டு சால்வ் அன்பேலன்ஸ்டு சிஸ்டம் யூஸ் சிமெட்ரிக்கல் காம்போனன்ட். டு சால்வ் திஸ் use symmetrical components. ஸோ இப்போ எந்த ஒரு அன்பேலன்ஸ்டு சிஸ்டமையும் நம்மளோட சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் தான் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கேஸில் என்னோட சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸை கொண்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட VR0 is equivalent to 1/3 of VR plus VY plus VB. சார் நான் ஏன் வோல்டேஜோட சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எடுத்துக்கிறேன்றதுக்கு ரீசன் இங்க பாருங்க, என்னோட வோல்டேஜஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு. கிளியரா? ஸோ என்னோட VY VB நமக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்டா? VY VB எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்றேன்னா டைரக்டா இதை யூஸ் பண்றேன். ஏன்னா இவனோட ரெண்டு வேல்யூஸும் 0. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸ்பிரஷன்ல போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும்ல. VY VB 0. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, VR0 equivalent to VR/3 மாறிடுது சிம்பிளா மாத்துறதுக்கு. ஓகேங்களா? அதனால தான் நான் இந்த VR எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட். ஸோ VR1 0 சீக்வன்ஸோட வோல்டேஜ் எழுதிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வோல்டேஜ். இது எதுன்னா நம்ம டைரக்டா எழுதி வச்சிருக்கிற சீக்வன்ஸ் காம்போனன்ட் தான் இது. புதுசாக இதை நம்ம எழுதலை. ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம எழுதுனது தான். VR பிளஸ் KVY பிளஸ் K² VB. அடுத்து தெரியும் நமக்கு VYயும் VBயும் 0 தான் சார். அப்போ சேம் ஆன்சர் வில் பி. இங்கேயும் VR/3, இங்கேயும் VR/3. இவனுக்கு எழுதினாலும் VR/3 தான் வரப்போகுது. 1/3 VR பிளஸ் K² VY plus KVB is equivalent to again VR/3. கிளியரா? அப்போ எனக்கு என்ன சார் தெரிஞ்சிருக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கூட உங்களுக்கு கொஸ்டினா நிறைய முறை கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா VR0 0 சீக்வன்ஸ் வோல்டேஜ் is equivalent to positive sequence voltage is equivalent to negative sequence voltage is equal to VR/3 phase voltage by 3. ஸோ நீங்கள் எல்ஜி ஃபால்ட்டில் போய் பாருங்களேன். எல்ஜி ஃபால்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட IR0 equivalent to IR1 equivalent to IR2ன்னு எழுதியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல எல்ஜி ஃபால்ட்டில் ஆல் த சீக்வன்ஸ் ஃபேஸ் சீக்வன்ஸ் கரண்ட் ஆர் சேம். ஓகேங்களா? எல்ஜி ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் ஆர் சேம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்எல்ஜி ஃபால்ட். இதில் பொறுத்த வரைக்கும் ஆல் சீக்வன்ஸ் வோல்டேஜஸ் ஆர் சேம். இங்க நம்ம எழுதுனது எல்லாமே சீக்வன்ஸ் வோல்டேஜ். VR0 VR1 இது எல்லாமே சீக்வன்ஸ் வோல்டேஜ். RYB அப்படின்னா தான் ஃபேஸ் வோல்டேஜ். R0 R1 R2ன்றதெல்லாம் சீக்வன்ஸ் வோல்டேஜ். அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
ஓகேங்களா. எல்எல்ஜி ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் சீக்வன்ஸ் வோல்டேஜஸ் ஆர் சேம். இது உங்களுக்கு நிறைய முறை கொஷின்லையும் கேட்பாங்க. ஸோ இதையும் உங்களுக்கு கேட்பாங்க, சீக்வன்ஸ் கரண்ட் எதில் சேமு, சீக்வன்ஸ் வோல்டேஜ் எதில் சேமு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் நம்ம போலாமா. இப்போ அடுத்ததா நான் என்ன பண்ண போறேன்னா, இவங்க 3 பேரை நான் 2 காம்பினேஷனாக பிரிக்க போறேன். ஃபர்ஸ்ட் VR1ஐயும் VR2ஐயும் ஈக்குவல் பண்றேன். அடுத்ததா VR1ஐயும் VR0ஐயும் ஈக்குவல் பண்றேன். 2 பேரையும் ஈக்குவல் பண்ணி ஃபைனலா என்னோட IR1 நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். அதுதான் இதுக்கான இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா VR1 is equivalent to VR2. இதை சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி VR1 is equivalent to VR0. இதையும் சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணா எனக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா. ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட தட் இஸ் எனஃப் தான். ஸோ VR1 நம்ம ஆல்ரெடி நிறைய முறை எழுதியிருக்கோம். ER1 மைனஸ் IR1 Z1 ஈக்குவலண்ட். ஸோ இது என்ன, மைனஸ் IR2 Z2 ஈக்குவலண்ட். அவ்வளோதான் சார். ஓகே, ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா IR2 is equivalent to மைனஸ் ER1 மைனஸ் IR1 Z1 equivalent divided by Z2 equivalent. ஸோ இதுக்கு நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ VR1க்கு தெரியும் ER1 மைனஸ் IR1 equivalent to minus IR0, correct? IR0 Z0 equivalent. ஸோ இப்போ ஃபைனலாக இங்கேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா IR0 டெரைவ் பண்ண போகிறீங்க. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா திஸ் இஸ் IR2. ஓகேங்களா, திஸ் இஸ் IR2. ஸோ இது IR0 ஈக்குவல் டு மைனஸ் ER1 மைனஸ் Z1 ஈக்குவலண்ட் IR2. ஜஸ்ட் அப்படியே நான் எழுதுறேன். ஓகேங்களா, இந்த எக்ஸ்பிரஷனில் என்ன IR0 வேணும்னா ஜஸ்ட் இது கீழே போட்டால் போதும். அதுதான் நானும் பண்ணியிருப்பேன், அங்கேயும் அதுதான் நானும் பண்ணியிருப்பேன். ஸோ Z0 ஈக்குவலண்ட், அவ்வளோதான் சார். ஓகே, இப்போ ஃப்ரம் திஸ் இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சால்வ் பண்ண போகிறீங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும்னா இங்கே நம்ம சொல்லியிருக்கேன் பாருங்கள், IRோட அடிஷன் இஸ் 0ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா IR0 ப்ளஸ் IR1 ப்ளஸ் IR2ஓட அடிஷன் 0 அப்படின்றத மீன் பண்ணுது. ஓகேயா, ஸோ இதோட அடிஷன் 0 அப்படின்றத மீன் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், IR0 கண்டுபிடிச்சிட்டோம், IR2 கண்டுபிடிச்சிட்டோம். கிளியரா, IR0 கண்டுபிடிச்சிட்டோம், IR2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 0வாக்குனா முடிஞ்சிச்சு, IR1 கிடைச்சிரும். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் நான் எழுதிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன தெரியும்னா வாட் வி நோ IR இஸ் 0 அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ தேர்ஃபோர் IR1 ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR0ஓட அடிஷன் இஸ் 0. அப்போ நீங்கள் IR2வையும் IR0ஐயும் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை அந்த சைடுக்கு கொண்டு போனீங்கன்னா IR1 கிடச்சிரும். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ அந்த எக்ஸ்பிரஷனை நான் அந்த சைடுக்கு கொண்டு போனால் எனக்கு என்ன வரும்னா ER1 டிவைடட் பை Z1 ஈக்குவலண்ட் ப்ளஸ் Z2 ஈக்குவலண்ட் Z0 ஈக்குவலண்ட் டிவைடட் பை Z2 ஈக்குவலண்ட் ப்ளஸ் Z0 ஈக்குவலண்ட். அவ்வளோதான் சார். ஸோ இப்போது என்னோட IR1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், IR1 தான் கண்டுபிடிச்சிருக்கோம், பட் ஆனால் ஃபால்ட்டு கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஃபால்ட்டுக்கும் IRக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டுக்கும் IR1க்கும் என்ன ரிலேஷன்ஷிப். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா IF ஃபால்ட் கரண்ட் IF இஸ் ஈக்குவலன்ட் டு என்னன்னு சொல்லியிருக்கோம். நம்ம இந்த டயக்ராமில் கூட பாருங்கள், ஃபால்ட் கரண்ட் IF இஸ் IY ப்ளஸ் IB, IY ப்ளஸ் IB அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அப்போ பாருங்கள், IF இஸ் ஈக்குவலன்ட் டு IY ப்ளஸ் IB. அடுத்து நம்ம எப்பவுமே IY IB எக்ஸ்பிரஷன்ஸாக எழுதலாம். ஸோ IY0 IY1
plus IY2 அதே மாதிரி தான் IB0 plus IB1 plus IB2. ஸோ இது எழுதி நீங்கள் அப்படியே ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா என்னோட IF எனக்கு என்ன கிடைக்கும்னா IF is nothing but 3 times of IR0. ஓகேங்களா? ஸோ 3 times of IR0 கிடைக்கும். ஓகேங்களா? fault current is nothing but that is 3 times of IR0. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஆல்ரெடி IR0 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கரெக்டாக fault current is 3 times of IR0. ஸோ அவ்வளவுதான். இப்போ IR0 நமக்கு தெரியுமா? IR0 மேலே கண்டுபிடிச்சிருக்குமா பாருங்களேன். எஸ், IR0 நமக்கு தெரியும். ஸோ விச் இஸ் 3 times of IR0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே என்னோட ஃபால்ட் கரண்ட்டு கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ IF வேணும்னா ஃபஸ்ட் நீங்கள் IR0 கண்டுபிடிங்க. ஸோ IR0 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன கண்டுபிடிங்க? IF கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஸோ இதோட ஃபால்ட் கரண்ட்டு இதுதான். ஸோ IF is equivalent to 3 times of IR0. ஸோ இப்போ IR0 நம்ம முன்னே தான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். IR0 வேணுமா நமக்கு? இப்போ பாருங்க, IR0 வேணும்னா என்ன பண்ணணும்? we need to write இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஃபால்ட் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் இருக்கான்னு ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை கிராஸ் செக் பண்ணிட்டா இதை நம்ம ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா நீங்களே கூட ஆன்சர் பண்ணிடுவீங்க. இப்போ பாருங்க, ஸோ IR0 எனக்கு IF வேணும்னா, ஃபால்ட் கரண்ட் வேணும்னா 3 times of IR0 நீங்கள் போடணும். ஸோ IR0ன்றது என்ன? மைனஸ் ER1 Z1 ஈக்குவலன் IR1 டிவைட் பை Z0 ஈக்குவலன். அப்போ IR1 எனக்கு தெரியணும். IR1க்கான ஃபார்முலா இருக்கா? இங்கே நம்ம அதை தான் டெரைவ் பண்ணோம். நம்ம ஏன் இதை பிடிச்சி டெரைவ் பண்ணேன்னா, ஸோ இந்த IR1 தெரியணும். ஸோ IR0 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா IR1 தெரியணும். ஸோ அப்போ IR1 நான் எழுதிட்டேன். ஸோ அப்போது IR0 என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ IR0 கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா IF என்னால் கண்டுபிடிக்க முடியும். சிம்பிள் தான். ஃபால்ட் கரண்ட் வேணும்னா IR0 தெரியணும். ஸோ IR0 எக்ஸ்பிரஷன் நான் முன்னாடி எழுதியிருக்கேன். ஸோ IR0 வேணும்னா Z0 ஈக்குவலன் Z1 ஈக்குவலன்ட்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஈஸி தான். ஆனால் IR1 இங்கே அடிஷ்னலாக எனக்கு தேவைப்படுது. பார்த்தீங்களா? இங்கே எனக்கு IR1 அடிஷ்னலாக தேவைப்படுது. இந்த IR1 தான் நம்ம அடுத்த பேஜில் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். திஸ் இஸ் IR1. அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கும் என்னப்பா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். E பை Z1 ஈக்குவலன் ப்ளஸ் Z2 Z0 டிவைட் பை Z2 ப்ளஸ் Z0. அவ்வளவுதான். ஓகே, இப்போ அந்த இடத்துல இந்த எக்ஸ்பிரஷனான IR0 எழுதிக்கோங்க. ஸோ IR0 இஸ் நத்திங் பட் என்னப்பா நமக்கு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிச்சு? மைனஸ் ஆஃப் ER1 அடுத்து மைனஸ் Z1 ஈக்குவலன் IR1 Z0 ஈக்குவலன் Z1 ஈக்குவலன் IR1 divided by Z0 equivalent. அவ்வளவுதான். ஸோ இங்கே உங்களுக்கு IR1 வேணும்னு நினச்சிங்கன்னா the IR1 is in above. ஓகே, அவ்வளோதான் சார். இந்த 3 ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதில் உங்களால் சம்ம போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு IF வேணும்னா யூ நீட் டு ஃபைன் IR0. IR0 வேணும்னா யூ நீட் டு ஃபைன் IR1. அவ்வளோதான். IR1 வேணும்னா வேறு எந்த பேராமீட்டரும் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. Z1 Z2 Z0 தெரிஞ்சாலே IR1 கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ IR1 தெரிஞ்சிச்சுன்னா IR0 கண்டுபிடிச்சிட முடியும். IR0 தெரிஞ்சிச்சுன்னா என்னோட ஃபால்ட் கரண்ட்டான IF கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ வாட் வி நோ, இந்த இடத்துல இந்த ஃபால்ட் வந்து கிரவுண்ட் ஆகிருக்குப்பா. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த ஃபால்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆகிருக்குப்பா. ஸோ அதனால இந்த கிரவுண்டுக்கு அக்ராஸாக போக போகிற கரண்ட் இஸ் நோன் ஆஸ் ஃபால்ட் கரண்ட் ஒன்லி. அப்போது த நியூட்ரல் கரண்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் கிரவுண்ட் கரண்ட். அப்போ therefore IN is also known as IF. Correct? Because the neutral current is also known as fault current.
ஸோ என்னோட நியூட்ரல் கரண்ட்டை நம்ம என்ன கரண்ட்னு சொல்லலாம்னா ஃபால்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபால்ட் கரண்ட் வேணும்னா நீட் டு ஜஸ்ட் மல்டிப்ளை. ஓகேங்களா? ஸோ அப்படியே ஜஸ்ட் நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும். அப்போ நியூட்ரல் வோல்டேஜ் இருக்குமானா எஸ், இந்த கேஸில் நியூட்ரல் வோல்டேஜ் எக்ஸிஸ்ட். இந்த கேஸில் நியூட்ரல் வோல்டேஜ் இஸ் நாட் ஜீரோ, கிடையாது, இட் இஸ் நாட் ஜீரோ. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த இடத்துல நியூட்ரலுக்கு அக்ராஸாக எனக்கு வோல்டேஜ் வந்து கரண்ட் வந்து போக போகுது. கரெக்டாக நியூட்ரலுக்கு அக்ராஸாக கரண்ட் போக போகுது. அப்போ அதனால நியூட்ரல் வோல்டேஜ் கண்டிப்பாக எனக்கு இருக்கும்பா. ஓகேங்களா? இப்போ இந்த கிவன் கொஷனில் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிரஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சம் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல. ஸோ அடுத்தது இந்த கொஷின்ஸ் ஈஸி தானேப்பா. ஸோ இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, சரிங்களா? பட் ஒரு 90% இதில் உங்களுக்கு ப்ராப்ளமாக கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் போதும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தியரிட்டிக்கலாக எதெல்லாம் கான்செப்சுவலாக கேட்பாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணுற விஷயங்கள்லாம் கான்செப்சுவலாக கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸு, ஓகேங்களா, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த ஃபால்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கிளியரா. ஸோ இதில் ஆல் த சீக்வன்ஸ் வோல்டேஜஸ் ஆர் சேம் அப்படின்ற ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நிறைய எக்ஸாம்ஸில் இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பவர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இவ்வளோ இதுலெல்லாம் நமக்கு நிறைய கொஷின்ஸ் வரல. இதுக்கப்புறமா நமக்கு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபால்ட் முடிச்சிட்டோம்? எல்எல்ஜி ஃபால்ட்டை முடிச்சிட்டோம். எல்எல் ஃபால்ட் முடிச்சோம், இப்போ எல்எல்ஜி ஃபால்ட்டை முடிச்சிட்டோம். அடுத்ததான் நெக்ஸ்ட் ஃபால்ட்டுக்கு போகலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் ஃபால்ட்டுக்கு போகலாம்ல. நெக்ஸ்ட் ட்ரிபிள் லைன் ஃபால்ட்டுப்பா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபால்ட் என்னன்னா தட் இஸ் ட்ரிபிள் லைன் ஃபால்ட். லைன் லைன் லைன், ஆனால் என்ன ஆகாதுன்னா கிரவுண்ட் ஆகாது. ட்ரிபிள் லைன் ஃபால்ட் தான், பட் ஆனால் என்ன ஆகாதுன்னா கிரவுண்ட் ஆகாது. கிளியரா? திஸ் இஸ் ட்ரிபிள் லைன் ஃபால்ட். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ட்ரிபிள் லைன் ஃபால்ட். போகலாம்ல. ட்ரிபிள் லைன் ஃபால்ட்டில் என்ன சார் நம்ம பார்த்தோம்? ஸோ என்னோட அந்த ஃபால்ட்டி ஃபேஸஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாமே எங்கே கனெக்ட் ஆகிடும்னா மூணுமே ஷார்ட் ஆகிடும். ஸோ ஆனால் அது எதில் ஆயிருக்காதுன்னா கிரவுண்டை கனெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? மூணுமே ஷார்ட் ஆகிடும், பட் ஆனால் அது கிரவுண்டை கனெக்ட் பண்ணாது. ஓகே, இது என்னோட ட்ரிபிள் லைன் ஃபால்ட். எஸ், இதுதான் சார் என்னோட ட்ரிபிள் லைன் ஃபால்ட். ஸோ இந்த கேஸில் பாருங்க. ஸோ இதுதான் என்னோட ட்ரிபிள் லைன் ஃபால்ட். இது என்னோட ஐஆர் ஃபேஸ், இது என்னோட ஐஒய் ஃபேஸ், இது என்னோட ஐபி ஃபேஸ், பட் கிரவுண்ட் ஆகலை. ஸோ இது என்னோட ஃபால்ட் கரண்ட் ஐஎஃப், இது என்னோட ஃபால்ட் கரண்ட் ஐஎஃப். கிளியரா? ஸோ இப்போ இந்த ஃபால்ட்டை பற்றி நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு என்ன தெரியுதுன்னா ஐஆர் ஈக்குவலன் டு ஐஎஃப்னு சொல்லலாம், ஐஒய் இஸ் ஈக்குவலன் டு ஐஎஃப்னு சொல்லலாம். அடுத்ததா ஐபியும் நீங்கள் என்னன்னு சொல்லலாம்னா ஐஎஃப்னு சொல்லலாம். அப்போ தேர்ஃபோர் ஃபால்ட் கரண்ட் ஐஎஃப் இஸ் நத்திங் பட் ஐஆர் ஐஒய் ஐபி. ஓகேங்களா? ஃபால்ட் கரண்ட் இஸ் நத்திங் பட் சேம். எல்லா ஃபேஸஸ்லையும் இந்த முறை பார்த்தீங்கன்னா சேம் கரண்ட் தான் சார் போகுது. எல்லா ஃபேஸஸ்லையும் சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் போகுது. ஓகேங்களா? எல்லா ஃபேஸஸ்லையும் சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் போகுது. ஸோ இப்போது நமக்கு என்ன தெரியும்? இந்த மூணுமே சேமாக இருக்கிறப்போ ஐஆர் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஐபி ஆட் பண்ணிங்கன்னா என்ன? 0. சார் இதை நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட 3 ஃபேஸ் வோல்டேஜஸோட அடிஷன் 0வா இருக்குன்னா சிஸ்டம் பேலன்ஸ்டு சிஸ்டம் சொல்லியிருக்கோமா, அன்பேலன்ஸ்டு சிஸ்டம் சொல்லியிருப்போமா?
ஸோ இந்த 3 கரண்ட்டும் சேமாக இருக்கனால டெஃபினட்டாக இட் இஸ் அ பேலன்ஸ்டு நெட்வொர்க். அப்போ இந்த ஃபால்ட் என்ன ஃபால்ட்னா இட் இஸ் அ பேலன்ஸ்டு ஃபால்ட். ஓகேங்களா, இதில் எனக்கு அன்பேலன்ஸ்டு நடக்கலை. இட் இஸ் அ பேலன்ஸ்டு ஃபால்ட். சார் பேலன்ஸ்டு ஃபால்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சிமெட்ரிக்கல் ஃபால்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அ பேலன்ஸ்டு ஃபால்ட் ஆர் பேலன்ஸ்டு ஃபால்ட் ஆர் சிமெட்ரிக்கல் ஃபால்ட். ஸோ அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும்? இஃப் இட் இஸ் அ பேலன்ஸ்டு நெட்வொர்க், so negative sequence and zero sequence does not exist. நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிஸ்டம் பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சீக்வன்ஸும் ஜீரோ சீக்வன்ஸும் இருக்காது. அப்போ என்ன சீக்வன்ஸ் மட்டும் இருக்கும் சார்? ஃபார் அ பேலன்ஸ்டு சிஸ்டம், சிஸ்டம் சொன்னாலும் ஒன்று தான், ஃபால்ட் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, ஃபார் அ பேலன்ஸ்டு சிஸ்டம் தேர் இஸ் ஒன்லி பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட். தேர் இஸ் ஒன்லி பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட் எக்ஸிஸ்ட். ஸோ இது மட்டும்தான் இருக்கும், பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட் மட்டும்தான் இருக்கும். நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட்டோ ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட்டோ இருக்காது. ஓகேங்களா, அப்போ நமக்கு என்ன தெரியும்? பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட்னா பாசிட்டிவ் சீக்வன்ஸோட ஃபேஸார் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ விச் இஸ் ஆர் ஃபேஸு, இது ஒய் ஃபேஸு, இது பி ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஐஆர், அடுத்த ஃபேஸ் வந்து ஒய் ஃபேஸா, ஐஒய், ஐபி, இது மட்டும் தான் இருக்கும். பாசிட்டிவ் சீக்வன்ஸ்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வெக்டார் ரொட்டேஷன்ஸ் எப்பவுமே என்னவா இருக்கும்னா வெக்டார்ஸ் ரொட்டேட்ஸ் இன் பாசிட்டிவ் சீக்வன்ஸ்க்கு நான் ஆல்ரெடி போட்டிருப்போம். பாசிட்டிவ் சீக்வன்ஸோட வெக்டார் ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் ரொட்டேட் ஆகும். ஃபேஸ் வெக்டார்ஸ் in anti-clockwise direction. Phase vectors rotates in anti-clockwise directions. அப்போ vectors ஓட rotation நீங்க பார்த்தீங்கன்னா anti-clockwise directionsல இருக்கும். அப்போ from this நம்ம இதை எப்படி எல்லாம் represent பண்ணுவோம் சார்? IB வேணும்னா என்ன பண்ணுவோம்? IB in terms of IR வேணும்னா என்ன பண்ணுவோம்? IB is nothing but K times of IR. Correct? That is K times of IR. அதுவே IY வேணும்னா yes, that is K square times of IR. இது ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஆங்கிள் K ஆங்கிள் முன்னேறி இருக்கு. ஸோ இவன் வந்து K ஸ்கொயர் ஆங்கிள் முன்னேறி இருக்கான். 240 டிகிரின்னா K ஸ்கொயர், 120 டிகிரி முன்னாடி இருக்கான்னா K, அவ்வளவுதான். ஓகேங்களா, அப்போ therefore IB equivalent to KIR, IY is equivalent to K square IR அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்ததா இப்போ நமக்கு என்ன தெரியும்? இங்கே ஃபால்ட் கரண்ட் கண்டுபிடிக்கணும், அதுதான் நமக்கு அல்டிமேட் எய்ம். ஸோ we need fault current. for fault current என்ன சொல்லலாம்? that is IR. கரெக்டா? அப்போ ஐஆரோட ரெப்ரசன்டேஷன்ஸை நம்ம ஃபேஸ் சீக்வன்ஸ் காம்பனன்ட்ஸில் எழுதியிருப்போம்ல. ஸோ அதை எப்படி எழுதியிருக்கோம்? ஸோ 1/3. ஓகே, ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கணும், நம்ம ஐஆரை கண்டுபிடிக்கணும் சார். அதுக்காக ஐஆர் நாட்டோட எக்ஸ்பிரஷன், ஸோ இப்போ சீக்வன்ஸ் காம்பனன்ட்ஸை ஜஸ்ட் அந்த யூஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ அதில் இருந்து ஐஆரோட ரெப்ரசன்டேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ ஐஆர் நாட் இஸ் ஈக்குவலன் டு 1/3 IR plus IY plus IB is equal to 0. சார் இது ஏன் 0 வருதுன்னா பிகாஸ் நமக்கு ஆல்ரெடியே தெரியும் இதோட அடிஷன் 0. கிளியரா? இங்கே பாருங்க, இவனோட அடிஷன் இஸ் 0, இவனோட அடிஷன் இஸ் 0. ஜஸ்ட் அதனால அந்த இடத்துலையும் எனக்கு 0 வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ IR நாட்டோட வேல்யூ என்னன்னா 0. அடுத்து IR1, IR1 என்னப்பா? that is 1/3 IR plus KIY. IY எப்படி எழுதலாம்? சரி, KIRனு எழுதலாம். IB எப்படி எழுதலாம்? K square IRனு எழுதலாம். இவனை K,
IB வந்து K, இவன் வந்து K ஸ்கொயர்னா, இவன் வந்து K ஸ்கொயர், இவன் வந்து K. கரெக்டா? ஸோ சாரிப்பா. ஸோ 1/3 இதை நார்மல் எக்ஸ்பிரஷன் நம்ம அங்கே எழுதியிருப்போம்ல. ஸோ IR1 is equal to 1/3 IR plus KIYன்னு இருக்கும். ஆல்ரெடி இதில் எக்ஸ்பிரஷன்லேயே KIY இருக்கும். ஸோ IR plus KIY நார்மல் எக்ஸ்பிரஷன் தான் ஃபஸ்ட் எழுதுறேன். KIY அடுத்ததா K ஸ்கொயர் தான் IB, இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த IYயை IRஆ மாற்றணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் நீங்கள் IYயை IRஆ மாற்றணும். இப்போ பாருங்கள், 1/3 IR plus K into IY. IY என்னப்பா? K ஸ்கொயர் IR. அங்கே ஆல்ரெடி ஒரு K இருக்குது, இங்கே ஒரு K இருக்குது. அப்போ K கியூப் IR. ஓகே, அடுத்ததா இங்கே K ஸ்கொயர். IBன்னா என்னப்பா? அங்கே ஒரு K இருக்குது. அப்போ இங்கேயும் ஆல்ரெடி ஒரு K ஸ்கொயர் ப்ளஸ் K கியூப் IR. K கியூப்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ K கியூப் இஸ் நத்திங் பட் என்னப்பா? ஒன்று தானே. ஸோ K கியூப் இஸ் நத்திங் பட் 1 at an angle of 0 degree. அப்போ therefore இந்த இடத்துல நான் என்ன வரும்னா, ஸோ 1/3 IR plus IR plus IR 3IR அப்படின்னு சொல்லி வரும். இங்கே அடிச்சிங்கன்னா இட் பிகம்ஸ் 3 கேன்சல்ட் அவுட். அப்போ IR1 எனக்கு என்ன கிடைக்குதுன்னா IR அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ கிளியரா? IR1 இஸ் IR. ஓகேங்களா? ஸோ IR1ன்றது எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா IRஆ கிடைச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் IR2வை கண்டுபிடிக்க போகிறேன். IR2 is equal to 1/3 IR plus K square IY plus KIB. கரெக்டா? plus K square IY plus KIB. ஸோ இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே என்ன சார் வரும்? 1/3 ஸோ IR. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கும். ஸோ IY எழுதுகிறப்போ ஸ்கொயர் இருக்கும். ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் 4 டைம்ஸ் ஆகிடுது. 4 நம்ம எப்படி எழுதலாம்? Kவா எழுதலாமா? ஸோ KIRஆ எழுதிக்கலாம் சார். அதாவது K⁴ இஸ் நத்திங் பட் K. ஓகே, அப்போ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், KIRஆ எழுதியிருக்கேன். அடுத்ததான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IB. ஸோ இங்கே என்னப்பா இருக்குது? இங்கே ஒரு K இருக்குது, அங்கே ஒரு K இருக்குது. அப்போ therefore it becomes K square IR. அவ்வளோதான் சார். இப்போ இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/3 IR/3 ஆகிடுது. ஒன் ப்ளஸ் K ப்ளஸ் K ஸ்கொயர். நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 1 + K + K ஸ்கொயரோட வேல்யூ இஸ் நத்திங் பட் 0. ஓகேங்களா? அப்போ ஃபைனலாக என்னோட IR2ஓட வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்கள். IR2 is nothing but IR/3 into 0, that is nothing but 0. அப்போ IR1 is IR அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைச்சிச்சு. மீதி எல்லா சீக்வன்ஸ் கரண்ட்டும் 0வா இருக்குது. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ப்ரூவ் ஆகுதா? நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? இன் சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டில் நெகட்டிவ் சீக்வன்ஸ் ஜீரோ சீக்வன்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொன்னேன்னா, நெகட்டிவ் சீக்வன்ஸும் ஜீரோ சீக்வன்ஸும் இருக்காதுன்னு சொன்னேன்னா, இங்கே பாருங்க, இது என்ன சீக்வன்ஸ்? ஜீரோ சீக்வன்ஸ். ஜீரோ சீக்வன்ஸ் என்னவாயிடுச்சு? ஜீரோவாயிடுச்சு. ஜீரோ சீக்வன்ஸோட கரண்ட் ஜீரோவாயிடுச்சு. நெகட்டிவ் சீக்வன்ஸோட கரண்ட் பாருங்க, நெகட்டிவ் சீக்வன்ஸோட கரண்ட்டும் ஜீரோவா ஆயிடுச்சு. இட் ஜஸ்ட் ப்ரூவ்டுண்ணா. ஸோ இப்போ பாருங்க, நெகட்டிவ் சீக்வன்ஸோட கரண்ட்டும் ஜீரோவாயிடுச்சு. ஆனால் என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் மட்டும்தான் எக்ஸிஸ்டாக இருக்குது. IR1 அப்படின்றது என்னப்பா? தட் இஸ் த பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட். இதே மாதிரி நீங்கள் வோல்டேஜுக்கு செக் பண்ணாலும் வோல்டேஜ்லேயும் நமக்கு ஜீரோ தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் இதே கேசஸில் VR நாட்டுக்கு நீங்கள் செக் பண்ணாலும், ஸோ அதாவது VR நாட்டுக்கு நீங்கள் செக் பண்ணாலும் ஜீரோ தான் வரும். ஸோ VR2 நெகட்டிவ் சீக்வன்ஸுக்கு செக் பண்ணாலும் ஜீரோ தான் வரும். அந்த VR1 இருக்கான் பார்த்தீங்களா, இஸ் நாட் கோயிங் டு பி ஜீரோ. கரெக்டாக? இங்கே நான் ப்ரூவ் பண்ணல. ஸோ நீங்கள் கரண்ட்டுக்கு செக் பண்ணி காமிச்சேன். கரண்ட்டுக்கு செக் பண்ணுறப்போ ஸோ என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் மட்டும்தான் ஜீரோ வரல, மீதி எல்லாமே ஜீரோவாக இருந்தான். கிளியரா? நெகட்டிவ் சீக்வன்ஸோட கரண்ட்டும் ஜீரோ சீக்வன்ஸோட கரண்ட்டும் அதே மாதிரி தான் என்னோட வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜஸ்க்கும் வந்திருக்கும்.
ஓகேங்களா? அப்போ ஃப்ரம் திஸ் இது மட்டும் நான் ஜீரோன்னு எனக்கு தெரியும். அப்போ அதிலிருந்து என்னோட ஃபால்ட் கரண்ட்டை நான் டெரைவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஃபால்ட் கரண்ட்னா என்னப்பா? இந்த ஃபால்ட் கரண்ட் இஸ் நத்திங் பட் ஐஆர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ஃபால்ட் கரண்ட் இஸ் நத்திங் பட் ஐஆர். ஸோ இப்போ பாருங்க, ஐஆர் இங்கே நான் என்ன டெரைவ் பண்ணியிருக்கேன்? ஐஆர்ன்றது IR1 அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிள் நான் அதை எழுதிக்கிறேன். ஸோ ஆஸ் வி நோ IF is what? IR. ஸோ ஐஆரை இப்போ தான் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் நத்திங் பட் IR1. இப்போ நான் எழுதினேன் பாருங்க, டெரைவும் பண்ணேன், உங்களுக்கு ப்ரூவும் பண்ணேன். கிளியரா? ஸோ இப்போ என்னோட IR is nothing but IR1. ஸோ இப்போ IF is nothing but IR. கிளியரா? ஃபால்ட் கரண்ட் இஸ் நத்திங் பட் IR. அவ்வளோதான். இப்போ நான் எழுதிட்டேன். ஸோ இப்போ ஜஸ்ட் VR1 நாட் ஜீரோன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்பனன்ட், ஃபால்ட்லேயும் இருக்கும், ஸோ பேலன்ஸ்டுலேயும் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ தேர்ஃபோர் VR1 நமக்கு தெரியும். VR1 எப்படிப்பா நம்ம எழுதுவோம்? ஸோ ER1 மைனஸ் IR1 Z1 ஈக்குவலண்ட். அப்போ இவன் வந்து என்னப்பா? இஸ் நாட் ஈக்குவலண்ட் டு ஜீரோ. கரெக்டா? ஸோ இவன் நாட் ஈக்குவலண்ட் டு ஜீரோ. ஸோ அப்போ இதிலிருந்து இந்த டேர்மை நான் அந்த சைடுக்கு எடுத்துட்டு போறேன். ஸோ இதுல இருந்து நீங்க அந்த டைமுக்கு அந்த டேர்ம் அந்த சைடுக்கு எடுத்துட்டு போலாமா? ஸோ எனக்கு இப்போ IF வேணும்னா IF is nothing but IR1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ IF is nothing but IR1. அப்போ அதிலிருந்து நீங்கள் IR1 கண்டுபிடிச்சிங்கன்னா ER1 divided by Z1 equivalent அப்படின்னு எழுதலாம்ப்பா. ஸோ ஃபால்ட் கரண்ட் இஸ் நத்திங் பட் IR1 is nothing but ER1 divided by Z1 equivalent. புரியுதா? இப்போ ஃபால்ட் கரண்ட்டை நம்ம எப்படி எழுதலாமா? கிளியர்ல? ஸோ இப்போ நம்ம இப்படி எழுதலாம்ல. அப்போ ஃபைனலாக இதுதான் நம்மளோட ஃபால்ட் கரண்ட்டு. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபால்ட் கிரவுண்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. ஃபால்ட் கிரவுண்ட் ஆகலையா? அப்போ தேர்ஃபோர் இங்கே என்ன இருக்காது? நியூட்ரல் வோல்டேஜ் கண்டிப்பாக இருக்காது. ஒய்? பிகாஸ் நியூட்ரல் கரண்ட் இஸ் ஜீரோ. ஓகே, நெக்ஸ்ட்டு த நியூட்ரல் கரண்ட் இஸ் ஜீரோ. Therefore, the neutral voltage is zero. Clear? அப்ப neutral voltage is zero. So again இங்கே நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா, that is a per unit fault current தான். ஓகேங்களா? So உங்களுக்கு actual fault current வேணும்னா we need to multiply with the base. கரெக்டா? அப்ப என்னோட பேஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு actual fault current கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இன்னும் நமக்கு LLG ஃபால்ட்டும் இதில் இருக்கிற நோட்ஸும் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். LLGயில் இன்னும் கிரவுண்ட் LLG ஃபால்ட்டும். கரெக்டாக? LLG ஃபால்ட்டு இதில் இருக்கிற நோட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா இந்த பவர் சிஸ்டமோட அனாலிசிஸ் அப்படின்றதும் எனக்கு முடிஞ்சிடும். அடுத்ததா ஸ்டெபிலிட்டி அப்படின்ற யூனிட்டுக்கு போயிடுவோம். ஓகேங்களா? பவர் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி, ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி, டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு சாப்டர்ஸ் இருக்கும். அந்த டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி, ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டினா என்ன, அது எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டோம்னா அடுத்து லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு சின்ன சாப்டர். லோட் ஃப்ளோ ஸ்டடீஸை முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு போயிடுவோம். அடுத்தது அது முடிஞ்சிச்சுன்னா ப்ரொடெக்ஷன். அவ்வளவுதான், பவர் சிஸ்டமே நமக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதை வரையும் ப்ராப்பராக பாருங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பிஒய்க்யூஸ் கொஷின்ஸ் பாருங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த எக்ஸாமுக்கான சிலபஸும் அந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி நம்ம கிளாஸஸ் பாருங்கள். கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த ப்ரீவியஸ் இயர் பிஒய்க்யூஸை செக் பண்ணுங்கள். ஸோ கிளாஸஸ் பாருங்கள், பிஒய்க்யூஸ் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையான்றதை ஸோ நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியும் நம்மளோட கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றத
கிளாஸ் முடிஞ்சு பிஒய்க்யூஸ் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஈவன் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் இதே மாதிரி கிளாஸஸ்க்கு அப்புறமா டிஎன்பிசியில் இந்த மாதிரி பவர் சிஸ்டமில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அதை நம்மளால் அப்ரோச் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணால் தான் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆஸ்பரண்ட்டாக இருந்து ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகேங்களா? டிஸ்கஷன் செஷனில் நம்ம மீட் பண்ணலாம்.